9ஆம் வகுப்பு இயல் 1, 2, 3 மட்டும் 230 கொஸ்டின். இதை தாண்டி கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை நான் அடிச்சு சொல்றேன், நீங்க பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியான கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்ன நூல்? பிங்கள நிகண்டு. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விரலை மடக்கியவன் இசை இல்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் என்று சொன்னவர் யார்? ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இதுவும். குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் என்று பாடியவர் யார்? ஈரோடு தமிழன்பன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஈரோடு தமிழன்பன் அவருடைய மிக முக்கியமான நூல் கீழடியில் கேட்ட தாலாட்டு. ஒரு தடவை எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று குரம் பல்லு என்பது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. அடுத்தது சிந்து என்பது ஒரு வகை இசை பாடல். அப்ப கூற்று காரணம் இரண்டும் சரி. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 232 கொஸ்டினையும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஸ்கூல் புக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. தமிழில் எத்தனை அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி என்று அழைக்கப்படுகிறது? தமிழ்ல கண்ணி அப்படின்ற ஒரு வகை பாடல் வகை இருக்கு. அது எத்தனை அடிகளை கொண்ட எதுகையால் தொடுக்கப்படக்கூடிய அந்த அமைப்பு முறைக்கு பேர் கண்ணி அப்படின்னா 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகைக்கு பெயர் தான் கண்ணி. எக்கால கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி அப்படிலாம் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. உலக தாய்மொழி தினம் கடைபிடிக்கப்படும் நாள். உலக தாய்மொழி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 21. இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். ஈரோடு தமிழன்பனின் வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு எந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? அப்ப வணக்கம் வள்ளுவ என்ற நூலின் ஆசிரியர் யாரு? ஈரோடு தமிழன்பன். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்தோம். கீழடியில் கேட்ட தாலாட்டு என்ற நூலின் ஆசிரியர் யாரு? ஈரோடு தமிழன்பன். அதே மாதிரி வணக்கம் வள்ளுவ என்ற நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். எந்த ஆண்டு வணக்கம் வள்ளுவ என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? 2004. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் கவிஞர் தமிழ் ஒளி. இந்த பாடம் இப்போ எங்க இருக்கு அப்படின்னா 9th இருந்த இந்த பாடம் இப்போ 8th மாத்தி இருக்கிறாங்க. இந்த புது சிலபஸ் படி 2025 நிறைய மாற்றம்லாம் இல்லை. 9ஆம் வகுப்புல இருந்தது 10ஆம் வகுப்புக்கு போயிருக்குது. 10ஆம் வகுப்புல இருந்த சில பாடங்கள் தூக்கப்பட்டிருக்கு. அது ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான். நமக்கு ஆசிரியர் தகுதி தேர்வுல எல்லாமே தான் கேள்வி கேட்பாங்க. அதனால எல்லாமே கொடுத்துருக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 6ஆம் வகுப்புல ஏதிலி குருவிகள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. அது 11ஆம் வகுப்புல இருந்துச்சு. நம்ம புக்ல 11ஆம் வகுப்பு கொஸ்டின்ல இருக்கு. நான் ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன், பிடிஎஃப் கொடுக்குறேன். எதெல்லாம் இந்த 2025 புதுசா சேர்த்துருக்குறாங்க அப்படின்றதுக்கு தனியா ஒரு பிடிஎஃப் கொடுத்துறேன். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. கீழ்கண்டவற்றில் எது கவிஞர் தமிழ் ஒளி அவர்கள் எழுதாத நூல் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். மே தினமே வருக அவர் எழுதுனதுதான். குருவிப்பட்டி அவர் எழுதுனதுதான். கண்ணப்பன் கிளிகள் அவர் எழுதுனதுதான். வீராயி அவர் எழுதுனதுதான். சரிங்களா? அப்போ தமிழர் மதம் இது மட்டும் தமிழ் ஒளி அவர்களுடைய படைப்பு அல்ல. அப்ப இந்த தமிழர் மதம் யாருடைய படைப்பு அப்படின்னா தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் அவருடைய படைப்பு தான் தமிழர் மதம். சரிங்களா? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கேள்விகள் எல்லாமே நம்ம ஒரு புத்தகமாவே கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட 4000 கொஸ்டின்ஸ் இந்த புத்தகத்துல கொடுத்துருக்குறோம். புத்தகமாவே இருக்கு. தேவை சோசியலுக்கும் தனியா ஒரு புக்கு கொடுத்துருக்குறோம். தமிழுக்கு ஒரு 2. சோசியலுக்கும் தமிழுக்கும் இந்த புத்தகம் இருந்துச்சுனாலே ஆர்ட்ஸ் மேஜர்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் பாஸ் மார்க் வந்துடும். குறைஞ்சபட்சம் 60 கொஸ்டின் இந்த 2 புக்கு இருந்து அடிக்கலாம். குறைஞ்சபட்சம் 60 இருந்து 65 கொஸ்டின் கட்டாயம் அடிக்க முடியும். ஏன்னா இந்த கொஸ்டினை ஃபுல்லா சொல்றேன், நீங்க பார்த்துக்கோங்க. ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க 96 26 12 94 74 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. புத்தகத்தோட விலை 600 ரூபாய் வித் கொரியர் சார்ஜோட 600 ரூபாய் தான். தேவைப்படக்கூடியவங்க உடனடியாக வாங்கிக்கோங்க. கடைசி நேரத்தில் இதை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னாலே போதும். அதுக்கு இந்த கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு சான்று. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 9வது கேள்வி. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. கந்தம் மனம், விசனம் கவலை, வேதிகை திண்ணை. அப்ப துருத்தி என்பது போர் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இது தப்பு. கலாம் அப்படின்னாதான் போர். அப்ப துருத்தி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆற்றிடை குறை. ஆற்றிடை
குறை, அதுதான் துருத்தி என்பதன் பொருள். அப்ப இது மட்டும் தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அடுத்த கொஸ்டினே இருக்கு பாருங்க. போர் என்பதற்கு சரியான அந்த பொருள் தரக்கூடிய சொல் கலாம். கலாம் என்பதன் பொருள் போர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தரமான ஒரு கேள்வி. கதலிகை கொடியும் கால் ஊன்று விலோதமும் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்து மின் மேற்கண்ட பாடலில் விலோதம் என்பதன் பொருள் என்ன? விலோதம் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்கிறோம். அப்ப விலோதம் என்பதன் பொருள் என்ன? துணியாலான கொடி. துணியாலான கொடி என்பதுதான் விலோதம் என்பதன் பொருள். அடுத்த 12வது கொஸ்டின் பாருங்க. மணிமேகலை காப்பியம் வசி என்பதன் பொருளாக எதனை குறிப்பிடுகிறது? வசி என்பதன் பொருள் மழை. வசி என்பதன் பொருள் மழை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாங்கறிந்து என்பதன் இலக்கண குறிப்பு. பாங்கை அறிந்து செயல்படணும். பாங்கறிந்துன்னு அர்த்தம், பாங்கை அறிந்து. அப்ப ஐ என்ற வேற்றுமை உருபு மறைந்து வருது. ஐ என்பது எத்தனையாவது வேற்றுமை உருபு? இரண்டாம் வேற்றுமை உருபு. அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகை. பாங்கறிந்து என்பது இலக்கண குறிப்பு என்னது? இரண்டாம் வேற்றுமை தொகை. ஏன்? பாங்கை அறிந்து. அப்ப ஐ மறைந்து வருது, அதனால அது இரண்டாம் வேற்றுமை தொகை. 13வது கேள்வி. வேற்றுமைனா என்ன அப்படின்னு ஒரு வீடியோ தனியா நம்ம கண்ணன் சாரோட கிளாஸ் கொடுத்துருக்கிறோம், சேனல்ல இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 30 காதைகளை கொண்ட மணிமேகலை காப்பியத்தில் விழா வரை காதை எத்தனையாவது காதை அப்படின்னு கொடுத்துருக்கிறோம். அப்ப மணிமேகலை காப்பியத்தினுடைய அந்த உள் அமைப்பு முறை எப்படி இருக்குன்னா, காதைகள் அப்படின்னு இருக்கும். அது எத்தனை காதைகள் இருக்கு மணிமேகலையில? 30 காதைகள் இருக்கும். அதுல விழா வரை காதை எத்தனையாவது காதை அப்படின்னா முதலாவது காதை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. காலமும் என்பதன் இலக்கண குறிப்பு. காலமும் நேரமும் அப்படின்னு இருந்துருச்சுன்னா அது எண்ணுமை, எண்ணி சொல்றோம். காலமும் அப்படின்னு மட்டும் இருக்குன்னா அது முற்றுமை. நேரம் காலம் அப்படின்னு இருக்குன்னா அது உண்மை தொகை. என்றது மறைஞ்சிருக்கு. நேரமும் காலமும் என்ற அந்த மறைஞ்சு வந்துச்சுன்னா உண்மை தொகை. நேரமும் காலமும் அப்படின்னு 2 வார்த்தைகள் இருந்து வெளிப்படையா வந்துச்சுன்னா எண்ணுமை. ஒரே ஒரு வார்த்தை இருந்து அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அது முற்றுமை. அப்ப இந்த இடத்துல காலமும் என்பது முற்றுமை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ் ஓவியம் என்ற நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். ஏற்கனவே பார்த்தோம். வணக்கம் வள்ளுவ. என்னது? 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. கீழடியில் கேட்ட தாலாட்டு அப்படின்ற ஒரு நூல் பார்த்தோம். அதே மாதிரி தமிழ் ஓவியம் என்ற நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். 3ஆவதா ஒரு நூல் பார்த்துருக்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது தரமான கேள்வி, கட்டாயம் எதிர்பார்க்கிற ஒரு கேள்வி. என்ன கேள்வி? ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவையில்லை, கவிதையும் அப்படித்தான் என்று சொன்னவர் யார்? ஈரோடு தமிழன்பன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, கண்டிப்பா எதிர்பார்க்கிற கேள்வி. ஒரு பூவின் மலர்ச்சியையும் குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான், அதாவது கவிதையும் அப்படித்தான் என்று சொன்னவர் ஈரோடு தமிழன்பன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது டெட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர்ல, அதாவது நம்ம இந்த புத்தகத்துல டெட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2023ல கம்ப்யூட்டர் பேஸ்டு நடந்துச்சு. அது ஃபுல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 650 கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த புக்ல இருக்கு, அதை நீங்க பயிற்சி செஞ்சு பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 2-3 இடத்துல இந்த கேள்வி ரிப்பீட்டடா வந்திருக்கு. வாயில் இலக்கியம் எனவும் சந்த இலக்கியம் எனவும் அழைக்கப்படுவது எது? நம்ம ஆப்ஷன் செட் பண்ண மாதிரியே கூட இந்த கொஸ்டின் இருந்துச்சு. தூது இலக்கியம். தூது இலக்கியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வாயில் இலக்கியம் எனவும் சந்த இலக்கியம் எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது என காண்க. சத்துவம் அப்படின்னா அமைதி மற்றும் மேன்மையை சுட்டும் குணம், சரி. ராசசம் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம், சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தாமசம் அப்படின்னா சோம்பல் தன்மை போன்றவற்றை குறிக்கும் குணம், சரி. இதான் முக்குணம், சரிங்களா. அடுத்தது சிந்து குறையுடைய சுவை, இதுதான் தவறு. சிந்து என்பது ஒரு வகை இசை பாடலை குறிக்கும், அப்ப இது மட்டும் தவறு, சரிங்களா. அந்த 3 சரி, இது முக்கியம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 20வது கேள்வி. தூது இலக்கியம் குரில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை வண்ணம் ஈராக மொத்தம் எத்தனை வண்ணங்கள் உடையதாக குறிப்பிடுகிறது? அப்ப தூது இலக்கியம் குறிப்பிடும் வண்ணங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க, சரிங்களா. வண்ணங்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 100, சரிங்களா. வண்ணங்களின் எண்ணிக்கை 100. அடுத்த கொஸ்டின் பாருங்க. முத்திக்கனி என்பதன் இலக்கண குறிப்பு. முத்திக்கனி என்பதன் இலக்கண குறிப்பு உருவகம். முத்திக்கனி என்பதன் இலக்கண குறிப்பு என்னது? உருவகம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தூது இலக்கியம் என்பது
தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர்பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் வண்டு ஈராக பத்தையும் தூது விடுவதாக டேஸால் பாடப்படுவது. அப்ப பாவகை, தூது இலக்கியத்தினுடைய பாவகையத்தை நான் ஒரு கேள்வியிலேயே ஒரு நூல் குறிப்பவே கொடுத்துருக்கிறேன். அப்ப என்ன பாவகை அப்படின்னா கலிவெண்பாவால் பாடப்படுவது. எப்படி? தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர்பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னப்பறவை முதல் வண்டு ஈராக 10 பொருட்களை தூது அனுப்புறது தான் என்னது தூது இலக்கியம். அது என்ன வகை பாவகையால் பாடப்படும் அப்படின்னா கலிவெண்பா. அடுத்த கொஸ்டின், தூது இலக்கியம் எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளது? அப்ப கன்னி என்பது ஏற்கனவே பார்த்தோம், எதுகையால் தொடுக்கப்படும் 2 அடிகளை கொண்ட செய்யுள் வகை. அப்ப தூது இலக்கியம் ஒரு கன்னி வகையை கொண்டது. அது எத்தனை கன்னி அப்படின்னா 268 கன்னிகளை கொண்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த 23வது கேள்வி. தூது இலக்கியத்தின் கன்னிகளின் எண்ணிக்கை 268. உவே சாமிநாதர் என்பவர் தூது இலக்கியத்தை எந்த ஆண்டு பதிப்பித்தார்? உவே சாமிநாதன் அவர்களால் தூது இலக்கியம் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு 1930. தூது இலக்கியம் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு 1930. யாரால் பதிப்பிக்கப்பட்டது? உவே சா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, திருத்தொண்டர் திருவந்தாதி. திருத்தொண்டர் திருவந்தாதி யாரால் பாடப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்பியாண்டார் நம்பி. இது முக்கியமான கேள்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாட வந்த கவி வளவ என்று சேக்கிழாரை புகழ்ந்தவர். இதுவும் மிக முக்கியமான கேள்வி, அடிக்கடி இடம்பெறக்கூடிய ஒரு கேள்வி. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாட வந்த கவி வளவ என்று பாடியவர் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, திருத்தொண்ட தொகை யாரால் பாடப்பட்டது? சுந்தரர். ஏற்கனவே பார்த்தோம், திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி. அடுத்த கொஸ்டின் என்னது? திருத்தொண்ட தொகை சுந்தரர். திருத்தொண்ட தொகை சுந்தரர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ஒரு முக்கியமான நல்ல ஒரு கேள்வி. கனவினை போல் புதைந்தழிந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ, இந்த ஞாலமும் பொய்தானோ, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே அப்படின்னு அந்த பாடல் இருக்குல்ல, யார் பாடினது? பாரதியார். கனவினை போல் புதைந்தழிந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ, இந்த ஞாலமும் பொய்தானோ என்று பாடியவர் பாரதியார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, விரிமலர் இலக்கண குறிப்பு. விரிமலர் இலக்கண குறிப்பு அடிக்கடி கேட்கிறது. வினைத்தொகை. வினைத்தொகைக்கு காலம் கறந்த பெயரச்சம் என்று பெயர். காலம் கறந்த பெயரச்சம் என்றால் என்ன? 3 காலமும் மறைந்து வரும். என்ன கொஸ்டின்? விரிமலர் அப்படின்னா என்ன அர்த்தம்? விரிகின்ற மலர், விரிந்த மலர், விரியும் மலர். அப்ப 3 காலத்தையும் தொக்கி மறைந்து வருது, மறைத்து காட்டுது. அதனால விரிமலர் என்பது ஒரு வினைத்தொகை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தடவரை. சால தவ நனி கூர் களி தட மா இது எல்லாமே என்னது? உரிச்சொற்கள். அப்ப தடவரை என்பது உரிச்சொற்றொடர். தடவரை என்பது ஒரு உரிச்சொற்றொடர். தனியா இலக்கணம் மட்டுமே கண்ணன் சாருடைய வகுப்பு நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு கிளாஸஸ் நம்ம ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க 10,000 20,000 கிட்டினா கூட இவ்வளவு கிளாஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இது எல்லாமே புத்தகமாகவும் கொடுத்துருக்குறோம். புத்தகம் தமிழ்நாடு முழுவதும் ஆசிரியர்களால் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. தமிழ்நாடு இந்த சோசியல் புக்கு, சரிங்களா? தமிழுக்கு இந்த புத்தகம், சோசியலுக்கு இந்த புத்தகம். சோசியலுக்கு ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே கலந்து கொடுத்தாச்சு. இந்த 2 புத்தகம் 1250 ரூபா வரும். ஆர்ட்ஸ் மேஜர் இருக்காரவங்களுக்கு இந்த 2 புத்தகம் இருந்துச்சுனாலே கண்டிப்பா 90 82 மொத்தம் 90 கவராக 2லையும் 65 கொஸ்டின் வரைக்கும் நம்ம கண்டிப்பா அடிக்கலாம். நான் எக்ஸாம் முடிச்சோன்னா ப்ரூஃபோட கொடுப்பேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றில் எது தவறானது? சூடு நெல் அரி கட்டு சரி, பகடு எருமை கடா சரி, தரளம் முத்து சரி. அப்ப சிமயம்னா என்னது? சங்குன்னு கொடுத்துருக்கிறேன், இது தவறு. சிமயம் என்றால் என்ன? மலை உச்சி. மலை உச்சி அதுதான் சிமயம். அப்ப அது மட்டும் தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, முழுசா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா 9th புக்கு தொட வேணாம். இதுக்கு மேல ரிவிஷன் என்ன இருக்கு? இந்த வீடியோவை முழுசா பாத்துருங்க.
சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேதி என்பதன் பொருள் என்ன? மேதி எருமை. இனிமே யாரையும் எருமைன்னு திட்டாதீங்க, மேதின்னு திட்டுங்க. கேளல் அப்படின்னு திட்டுங்க, பன்றின்னு திட்டாதீங்க, கேளல் அப்படின்னு திட்டுங்க. கேளல்னா பன்றி, மேதினா எருமை. அடுத்தது பாருங்க, மாதவி காவியம். மாதவி காவியம், கண்ணப்பன் கிளிகள். சரிங்களா? அதே மாதிரி மாதவி காவியம், கண்ணப்பன் கிளிகள் இதெல்லாமே கவிஞர் தமிழ் ஒளி அவருடைய படைப்பு. கவிஞர் தமிழ் ஒளி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. நாளிகேரம். நாளிகேரம், இப்ப நம்ம ஐயர் மந்திரம் ஓதுனா நாளிகேரம் சமர்ப்பயாமே அப்படின்னு அப்படின்னு என்ன அர்த்தம்? தேங்காய் எடுத்துட்டு வந்து வைடா அம்பி அப்படின்னு அர்த்தம். தேங்காய். நாளிகேரம்னா என்ன அர்த்தம்? தென்னை மரம். அடுத்தது அப்ப 4 எங்க இருக்கு? எல்லாத்துலயுமே 1. சரியா? அடுத்தது கோழி அப்படின்னா அரச மரம். கோழினா அரச மரம். 4 3. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சாலம் அப்படின்னா ஆச்சா மரம். 2. தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம். 1. 4 3 2 1 இதான் சரியான விடை. திரும்ப பாருங்க, நாளிகேரம் தென்னை மரம், கோழி அரச மரம், சாலம் ஆச்சா மரம், தமாலம் பச்சிலை மரம் அப்படின்னு அர்த்தம். அப்ப விடை 4 3 2 1. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சேக்கிலாரின் பெரிய புராணம் பாடலில் பணிலம் என்பதன் பொருள் என்ன? பணிலம் என்பதன் பொருள் சங்கு. விரிமலர் கற்றை வேரி பொழிந்திலி வெறுப்பு வைப்பார் என்ற பாடலில் அடிக்கோடிடப்பட்டுள்ள வேரி என்ற சொல்லின் பொருள். திரும்ப பாருங்க, விரிமலர் கற்றை வேரி பொழிந்திலி வெறுப்பு வைப்பார். இதிலே பாருங்க, வெறுப்பு என்பதன் பொருள் மலை, விரிமலர் என்பது வினைத்தொகை. அப்ப வேரி என்பதன் பொருள் என்னன்னு கேட்கிறான், தேன். வேரி என்பதன் பொருள் தேன். தரமான கேள்வி. ஆசிரியர் செகண்ட் கிரேட் எக்ஸாம் ஆசிரியர் நியமன தேர்வுல இந்த கேள்வி கேட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு எடுத்திருக்கிறோம் பாருங்க. செகண்ட் கிரேட் எக்ஸாம் ஆசிரியர் நியமன தேர்வுல இந்த புத்தகத்துல இருந்து 53 கேள்வி தமிழ் ஸ்கோரிங் அண்ட் எலிஜிபிள் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஆதாரத்தோட நான் அப்பவே பதிவிட்டேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மாவிரை தெழுந்த ஆர்ப்ப வரைதரு பூவிரித்தம் புது மது பொங்கிட வாவியிற் பொலி நாடு வளந்தர காவிரி புனல் கால் பரந்தோங்குமாள் என்ற பாடலில் வாவி என்பதன் பொருள் என்ன? மாவிரை தெளிந்து ஆர்ப்ப வரைதரு பூவிரித்த புது மது பொங்கிட வாவியில் பொலி நாடு வளந்தர காவிரி புனல் கால் பரந்தோங்குமாள். இந்த பாடல்ல வாவினா என்ன அர்த்தம்? வாவி அப்படின்னா பொய்கை. பொய்கைனா ஒரு நீர்நிலை. பொய்கை என்பது நீர்நிலை. சரவண பொய்கையில் நீராடி அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப பொய்கை என்பது ஒரு நீர்நிலையை குறிக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் அப்படின்னு ஒரு பாடல். தரமான பாடல். நீரின்றி அமையா உலகம் அப்படின்னா திருவள்ளுவர். நீரின்றி அமையா யாக்கைக்கு, யாக்கைனா உடல், நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் என்ற இந்த பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. தரமான ஒரு கேள்வி. இந்த பாடலை எழுதியவர் குடபுலவியனார் என்ற புலவர். இந்த குடபுலவியனார் யாருக்கு பாடுறாரு? பாண்டிய மன்னனுக்கு பாடுறாரு. பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை பாடுறாரு. பாண்டிய மன்னா நெடுஞ்செழியா, நீ எப்படி ஆட்சி செய்யறையோ தெரியாது, நீர்நிலைகளை தேக்கி வை, இந்த உலகம் உன்னை அப்பதான் மறக்காது. நீர்நிலைகளை தேக்கி வைக்கிறத பத்தி ஒரு பாடலே பாடுறாரு. அதுல ஒரு பாடல் தான் நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் அப்படின்னு சொல்றாரு. யாரு? குடபுலவியனார். எந்த நூல்ல? புறநானூறுல. எந்த மன்னனை பாடுறாரு? அப்படி பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். தலையானங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் இவர் தான் இவன் தான் அப்படின்னு நம்ம பேச்சுலகில் சொல்லுவோம் இல்லையா? அப்ப தலையானங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அவர் தான் குடபுலவியனார் அப்படி பாடுறார். அப்போ ஒரு கேள்வியில இவ்வளவு தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம எடுத்தோன்னே டக்குன்னு நீரின்றி அமையா அப்படின்னு பார்த்த உடனே திருக்குறளை போட்டுருவோம். ஆனா கேள்வி என்ன? நீரின்றி அமையா யாக்கைக்கு அப்படின்னு பார்க்கணும். நீரின்றி அமையா உலகம்னா தான் திருக்குறள். அடுத்த கொஸ்டின் பாருங்க, நீரும் நிலமும் ஏற்கனவே சொல்லிட்டோம். 2 சொல்லு இருந்து நீரும் அப்படின்னு முடிஞ்சுன்னா அது எண்ணும்மை. ஒரே ஒரு சொல்லு இருந்துச்சுன்னா அது முற்றுமை. மறைஞ்சு வந்துச்சுன்னா உண்மை தொகை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அடுபோர், அடுகின்ற போர், அடுத்த போர், அடும் போர் அப்படின்னு என்ன அர்த்தம்? வினைத்தொகை. 3 காலத்தையும் பொருந்தி வந்திருக்கு.
அடுத்து பாருங்க, தரமான கேள்வி, கண்டிப்பா எதிர்பார்க்கிற கேள்வி அப்படி சொல்லிட்டாலும் அது வரும். பாருங்க, எக்ஸாம் முடிச்சோன்னு பாருங்க. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிரும் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொழிய சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. எப்படி பாட்டு? கண்டிப்பா அந்த கேள்வி கேட்பாங்க. என்ன பாட்டு? காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொழிய சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என்று ஒருத்தர் பாடுறாரு. அவர் யாருன்னா சுத்தானந்த பாரதி. அந்த சுத்தானந்த பாரதிக்கு ஒரு புனைப்பெயர் இருக்கு, கவியோகி. நான் ஆப்ஷன் அந்த அடைமொழியோடவே கொடுத்திருப்பேன், கவியோகி சுத்தானந்த பாரதி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ணப்பன் கிளிகள் என்ற நூலின் ஆசிரியர் மாதவி காவியம், கண்ணப்பன் கிளிகள், வீராயி என்ற இந்த நூல்களை எல்லாம் எழுதியவர் யாரு? தமிழ் ஒளி, புதுவையில் பிறந்தவர் கவிஞர் தமிழ் ஒளி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பாண்டில் என்பதன் பொருள் என்ன? வட்டம். 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சேக்கிலார் யாருடைய அவையில் முதலமைச்சராக இருந்தார்? முக்கியமான கேள்வி. அதுல கேள்வியவே பாருங்க, சேக்கிலார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் யாருடைய அவையில முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். 2ஆம் குலோத்துங்கன். சேக்கிலார் யாருடைய அவையில் முதலமைச்சராக இருந்தார்? 2ஆம் குலோத்துங்கன். சேக்கிலார் பெரிய புராணத்தை எங்கே அரங்கேற்றினார் அப்படின்னு ஒரு கேள்வி 9th ஹிஸ்டரியில இருக்கு. சேக்கிலார் தனது பெரிய புராணத்தை அரங்கேற்றிய இடம் சிதம்பரம் நடராஜர் கோவில். சரிங்களா? கம்பராமாயணம் எங்கு அரங்கேற்றப்பட்டது? ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றப்பட்டது. அதெல்லாம் தகவல். அடுத்த கேள்வி பாருங்க, 9 நாளி உடுப்பவை 2 என்பது புறநானூற்று பாடல். அந்த புறநானூற்றுல எத்தனையாவது பாடல்? 189வது பாடல். 9 நாளி உடுப்பவை 2. சரிங்களா? ஓகே. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாடல் இடம்பெற்றுள்ள நூல் உளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழு வயலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றுடு என்றும் இவ்வை பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது. இது ஒரு பாடம் முடிஞ்ச உடனே கடைசியா இருக்கும், அதை எடுத்து நான் கொஸ்டினா கொடுத்துருக்கிறேன். சிறுபஞ்ச மூலம் குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழு வயலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றுடு என்று இவ்வை பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது. எந்த நூல்? சிறுபஞ்ச மூலம். ஆசிரியர் காரியாசான். ஓகே. அடுத்த கொஸ்டின், தாமம் என்ற சொல்லின் பொருள் என்ன? மாலை. முத்துடை தாமம் அப்படின்னு பார்ப்போம். முத்துடை தாமம் அப்படின்னாலும் மாலை. மாலை மாலை மீன்ஸ் என்னது? கார்லண்ட்ஸ், மாலை அணிவது. தார் அப்படின்னா மாலை. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றில் எது என் பேராயம் அல்ல? என் பேராயம் ஐம்பெருங்குழு அப்படின்னு இருக்கு. அதுல கடை காப்பாளர், நகரமாந்தர், இவுளி மறவர் இவங்க எல்லாமே என் பேராயம். தூதர் என்பது ஐம்பெருங்குழுவை சேர்ந்தது. சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஐம்பெருங்குழுவில் ஒன்றை தேர்வு செய்க. இந்த யானை வீரர் என் பேராயம், கரணத்தியலவர் என் பேராயம். அப்ப இந்த சாரணர், இந்த கொஸ்டினுக்கு ரெண்டுமே சரிதான். சாரணர் ஏபி, சாரணர் படைத்தலைவர், ரெண்டு பேருமே ஐம்பெருங்குழு அதுல வரக்கூடியவங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூறு புலவர் என்று சாத்தனாரை பாராட்டியவர். சாத்தனார்னா யாரு? சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் மணிமேகலையை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். அந்த சீத்தலை சாத்தனாரை எப்படி பாராட்டுறாரு ஒருத்தர் அப்படின்னா, தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூறு புலவர் என்று சீத்தலை சாத்தனாரை புகழ்ந்தவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் நண்பர்கள். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, தாழ் பூந்துரை. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. தாழ் பூந்துரை என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. தாழ்கின்ற பூந்துரை, தாழ்ந்த பூந்துரை, நாளை தாழும் பூந்துரை. அப்ப 3 காலத்துக்கும் பொருந்தி வருது இல்லையா? அப்ப அது வினைத்தொகை. கொஸ்டின் நம்பர் 52, கூற்று காரணம். மணிமேகலை பெண்மையை முதன்மைப்படுத்துவதால் புரட்சி காப்பியம் என அழைக்கப்படுகிறது. சரி. மேலும் மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் மணிமேகலை துறவு என்ற வேறு பெயரும் உண்டு. தரமான கேள்வி. சரி. அடுத்து பாருங்க, மணிமேகலை 30 காதைகள் அமைந்துள்ளது. அதனுடைய முதல் காதை விழாவரை காதை என்பது சரி. அப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. கொஸ்டின் நம்பர் 53 பாருங்க, திருக்குறளுக்கு எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்கிறாங்க.
அதுல சிறந்த உரை பரிமேலழகர் உரை. ஆரம்பத்துல திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிப்பெருமாள், காளிங்கர், திருமலையான், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க. அதுல சிறந்த உரை பரிமேலழகர் உரை. சரிங்களா? முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். இப்ப நிறைய பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இப்ப வைரமுத்து கூட இடையில உரை எழுதியிருக்கிறார். ஓகே. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் சிறந்த உரை பரிமேலழகர் உரை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. திருக்குறள் ரொம்ப முக்கியமான கேள்வி. டிஎன்பிசிலையும் கேட்டாங்க, டெட்லையும் கேட்டாங்க. என்ன கேள்வி? திருக்குறள் எந்த ஆண்டு தஞ்சை ஞானப்பிரகாசம் என்பவரால் முதலில் அச்சிடப்பட்டது? திருக்குறள் அச்சிடப்பட்ட ஆண்டு, திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. யார் அச்சிட்டவர் அப்படின்னா தஞ்சை ஞானப்பிரகாசம். மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். ஞாபகம் வச்சுக்கணும். மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். எந்த வருஷம்? 1812. இந்த 1812 தான் ஜாகிரபில ஒரு கேள்வி இருக்கு. இந்தியாவில் முதல் காகித தொழிற்சாலை சொராம்பூர் அப்படின்ற இடத்துல உருவாக்கப்பட்டது. ரெண்டையும் நோட் பண்ணிக்கலாம். அந்த காகித தொழிற்சாலையினாலதான் இங்க திருக்குறள் அச்சிடேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது புக் பேக் கொஸ்டின். கண்டிப்பா எதிர்பார்க்கிற கேள்விதான் இது. தீரா இடும்பை தருவது ஆராயாமை ஐயப்படுதல். இடும்புனா என்னது? கஷ்டம். தீரா துன்பம் இடும்பை. இடும்பைக்கு இடும்பை படுப்பர் அப்படின்வாங்க. அப்ப தீராத இடும்பை தருவது எது? ஆராயாமை ஐயப்படுதல். எதையுமே ஆராயாம செஞ்சிடுறது. ஐயப்படுதல் பயப்படுறது. இது ரெண்டும் தான் தீராத இடும்பை தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அடுத்த கேள்வி பாருங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் என்ற வரிகள் இது பயின்று வந்துள்ள அணி ஏகதேச உருவக அணி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் என்ற வரி அந்த இடம்பெற்ற அணி ஏகதேச உருவக அணி. கொஸ்டின் நம்பர் 58. திருக்குறளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு தன்னுடைய கல்லறையில் எழுத சொன்னவர் தான் ஜியு போப். ஜார்ஜ் யூக்ளோ போப். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. திருக்குறளில் 2 முறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். முக்கியமான கேள்வி. குறிப்பறிதல். திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடத்துல வந்திருக்கு? 7 இடத்துல கோடி என்ற சொல் வந்திருக்கு. 2003ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் வைரமுத்துவின் புதினம் கள்ளிக்காட்டு இதிகாசம். அப்ப கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம். கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினத்திற்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது என்றும் கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை 7 முறையும் மாநில அரசின் விருதை 6 முறையும் பெற்றிருக்கிறார். இப்ப ரீசெண்டா வேற கொடுத்துருக்காங்க. அப்ப 8 முறை வாங்கியிருக்கிறார். யாரு? கவிஞர் வைரமுத்து. தேசிய விருது, சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை 8 முறை வாங்கியிருக்கிறாரு வைரமுத்து. புக்ல இருக்கிறது படி 7 முறை, 6 முறை மாநில அரசு விருது வாங்கியிருக்கிறார். சரிங்களா? இப்ப அண்மையில முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்ற பட்டமும் கொடுத்தாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. புலவர் பாடும் புகழுடையார் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி என்ற வரிகள். இது தரமான கேள்வி. அந்த காலத்திலேயே விமானம் இருந்துச்சு அப்படின்றத நம்ம இந்த பாடல் வரி மூலம் தெரிஞ்சுக்கிறோம். அது இருந்துச்சோ இல்லையோ, ஆனா ஒரு பாடல் வரி இருக்கு. என்ன பாடல் வரி? புலவர் பாடும் புகழுடையார் விசும்பின் வளவன். விசும்புனா வானம், ஆகாயம், வானம், மேகம். மேகம் கிடையாது, ஆகாயம், வானம் எடுத்துக்கலாம். அப்ப விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி. வளவன் அப்படின்னா அதை ஓட்டக்கூடியவன். வளவன் இல்லாத ஒரு வானூர்தி பறந்துச்சு அப்படின்னு எந்த நூல் சொல்லுது? புறநானூறு சொல்லுது. புலவர் பாடும் புகழுடையார் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமின் அப்படின்னு ஒரு எந்திர ஊர்தி இயற்றுமின் அப்படின்னு ஒரு அறிவியல், தமிழனுடைய அறிவியல் அறிவை பத்தி பார்க்கிறோம். சீவக சிந்தாமணி சொல்லுது. ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமின் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சீவக சிந்தாமணி. தோம் என்பதன் பொருள் குற்றம். அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு 8 உடையாய் என்பதன் பாவகை கலிவெண்பா. நம்ம சொல்ல தூது இலக்கியம் கலிவெண்பா. தமிழ் விடு தூது அதுல வரக்கூடிய பாடல். அழியா வனப்பு ஒன்று உள்ளது அல்லது அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு 8 உடையாய். ஒளியா வனப்பு 8 உடையாய்
அழியா வனப்பு ஒன்று, இதுக்கு மேல இல்ல. ஆனா ஒளியா வனப்பு எட்டுடையா. அப்ப அழியா வனப்பு, ஒளியா வனப்பு, இது இரண்டினுடைய இலக்கண குறிப்பு அழியாத வனப்பு, ஒளியாத வனப்பு அப்படின்னு வரணும். அது அழியா வனப்பு, ஒளியா வனப்பு வந்ததுனால ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அதே கேள்விதான் அடுத்து பாருங்க. சிந்தாமணி என்பதன் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். சிந்தாத மணி, அப்ப அதனுடைய ஈற்று எழுத்து த என்பது மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் சிந்தாமணி, அழியா வனப்பு, ஒளியா வனப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. செவிகள் உணவான என்பதன் இலக்கண குறிப்பு நான்காம் வேற்றுமை தொகை. அப்ப எப்படி இருக்கணும் இது? செவிகட்கு உணவான, செவிகட்கு, அப்ப கூ, ஐ ஆள் கூ இன்னது கண், கூ என்பது நான்காம் வேற்றுமை தொகை, நான்காம் வேற்றுமை உருபுதான் கூ. அப்ப கூ தொக்கி வர்றதுனால இது நான்காம் வேற்றுமை தொகை. செவிகள் உணவான என்பது செவிகட்கு உணவான என்று வர வேண்டும். அதனால இது நான்காம் வேற்றுமை தொகை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்னுறு நோற்றில் எது புதுவையில் பிறந்த கவிஞர் தமிழ் ஒளியின் படைப்பு அல்ல? புதுவையில் பிறந்த கவிஞர் தமிழ் ஒளியின் படைப்பு அல்ல. வீராயி, கவிஞனின் காதல், தமிழர் சமுதாயம், வாடாமல்லின்னு கொடுத்துருக்கோமா? வாடாமல்லி மட்டும் கிடையாது, மற்ற மூணுமே அவருடைய படைப்பு தான். கண்ணப்பன் கிளிகள், வீராயி, கவிஞனின் காதல், தமிழர் சமுதாயம், மாதவி காவியம், நிலை பெற்ற சிலை, இதெல்லாம் யாருடைய படைப்பு? கவிஞர் தமிழ் ஒளி அவர்களுடைய படைப்பு. இந்த பாடம் இப்ப 9th இருந்து தூக்கி கொண்டு போய் 8th வச்சுட்டாங்க. ஆனா நமக்கு தேவை எக்ஸாம்ல கொஸ்டின் வரணும். கிணறு வெட்டின ரசீது நம்ம கிட்ட இருக்கு, கொஸ்டின் இங்க இருக்கு. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் சொல்றாரு, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. டிஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. கவிஞராகவும் மன்னராகவும் இருந்தவர் யாரு? ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன். அவர்தான் அவருடைய பாடல் தான் இது. உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும், அதாவது நீ யாரா இருந்தாலும் ஒரு பொருள் கொடுத்து ஆசிரியர்கிட்ட நீ படிச்சுக்கோ. உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று. ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் புறநானூற்றுல பாடுறாரு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும், நீங்க ஒரு பொருள் கொடுக்க வேணாம், உற்றுளி உதவ வேணாம். உற்றுளி உதவுங்க. என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த பாடல் வரிக்கு ஏற்றார் போல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பார்க்கலாம். என்ன நூல்? புறநானூறு. பாடியவர் யாரு? ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. உவர் நிலத்தில் தோண்டப்படக்கூடிய நீர்நிலைக்கு பேரு கூவல். கல்லணை கட்டுமான உத்தியை கொண்டு 1873ஆம் ஆண்டு எந்த ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணை கட்டப்பட்டது? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, பாக்ஸ் கொஸ்டின். கல்லணையை முதல்ல கண்டு வியந்து அதுக்கு கிராண்ட் அணைக்கட்டடின்னு ஒருத்தர் பேர் வைக்கிறார். அவர் யாருன்னா இந்திய பாசனத்தின் தந்தை, இந்திய நீர் பாசனத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் இரிகேஷன் சிஸ்டம், சர் ஆர்த்தர் காட்டன். அவர் தான் இந்த கல்லணையை பார்த்துட்டு வியந்து, என்னடா இப்படி கட்டி இருக்கிறாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு இந்த கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு பேர் வைக்கிறாரு. பேர் வச்சுட்டு அதே மாதிரி நம்ம ஒரு அணை கட்டணும் அப்படின்னு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அப்படின்னு ஒரு அணை கட்டுறாரு. தௌலீஸ்வரம் டேம் கட்டுறாரு. எந்த ஆற்றின் குறுக்கே? கோதாவரி ஆற்றின் குறுக்கே. கட்டினவர் யாரு? சர் ஆர்த்தர் காட்டன். எந்த வருஷம்? 1873. இவ்வளவு தகவல் இருக்கு. இது நீங்க எங்க புக் வச்சு தானே படிப்பீங்க? கொடுத்துட்டேன். நீங்க உங்களுடைய புத்தகம் இந்த வீடியோ, ஒரு டேர்ம் புக்கு இந்த வீடியோ முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொக்கிஷம். திரும்ப திரும்ப பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். 1829ஆம் ஆண்டு காவேரி பாசன பகுதி தனி பொறுப்பாளராக ஆங்கிலேயரால் நியமிக்கப்பட்டவர் யாருன்னா சர் ஆர்த்தர் காட்டன். அவர் தான் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை. அவர் தான் கல்லணைக்கு த கிராண்ட் அணைக்கட் என்று பெயர் வைத்தார். த கிராண்ட் அணைக்கட் என்று கல்லணைக்கு பெயரிட்டவர் சர் ஆர்த்தர் காட்டன். கல்லணை கட்டினவர் யாரு? கரிகால பெருவளத்தான். முதலாக காடுகளை அழித்து வேளாண் நிலங்களை உருவாக்கியவர் கரிகாலன். ஏழிசை வல்லோன் என்று அழைக்கப்பட்டவர் கரிகாலன். சரிங்களா? அது நிறைய இருக்கு. நம்ம இந்த தமிழை பேசி முடிக்கவே நேரம் இல்லை. பேச பேச போய்கிட்டே தான் இருக்கும். அது ஆசையாகவும் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சனி நீராடு என்று சொன்னவர் யாரு? ஔவையாரு. உண்மையிலே இந்த மாதிரியான பாடல் வரிகளாம் இப்போது உண்மையிலே நமக்கு இருக்கானா? இல்லை. சனிக்கிழமை நீராடணும், அது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி நீராடு அப்படின்னா அந்த பாடல் வரிகள் இதெல்லாம் நிறைய இல்லை. இப்போ தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகியவற்றின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் கர்னல் பென்னி குயிக். கர்னல் பென்னி குயிக்
தேனி மாவட்ட மக்கள்லாம் அவரை கடவுளா வணங்கிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஓகே. கீழ்கண்டவற்றில் எது தவறானது என காண்க. புனர்குளம், நீர் வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை புனர்குளம். சரி. குண்டு, குளிப்பதற்கு ஏற்ற குளம் குண்டு. கட்டுக்கிணறு, சரி. கண்மாய், பாண்டி மண்டலத்துல இப்ப வட மாவட்டங்கள்ல கம்மாய் அப்படின்னு சொன்னா அது ஏரி அப்படின்னு சொல்றதுதான் நம்ம ஊர்ல கம்மாய். சரிங்களா? கட்டுக்கிணறு அப்படின்றது சரளை நிலத்துல தோண்டி கட்டுறதுதான் கட்டுக்கிணறு. அப்ப இது மட்டும் தவறு. இங்க சரளை நிலத்துல தோண்டி கற்களை கொண்டு கட்டுறதுதான் கட்டுக்கிணறு. அப்ப ஆப்ஷன் டி தவறு. சரிங்களா? அடுத்து பாருங்க. கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள நீர்நிலைக்கு பேர் என்ன? கமலை நீர் பாய்ச்சுதல். அதெல்லாம் இப்ப இல்ல, ஆச்சரியமா இருக்கும். கமலை நீர்னா பூட்டை. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர்? தரமான கேள்வி. குமரிலப்பட்டர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர். கண்டிப்பா அந்த கேள்வி கேட்பாங்க. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? குமரிலப்பட்டர். இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று சொன்னவர்? த மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ். இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று சொன்னவர். இதுவும் தரமான கேள்வி. ச அகத்தியலிங்கம். இந்தியாவை பல்வேறு இனங்களின் காட்சி சாலை என்று சொன்னவர்? த மியூசியம் ஆஃப் ரேஸ். ஸ்மித், வி.ஏ. ஸ்மித். இந்தியாவை பல்வேறு இனங்களின் காட்சி சாலை என்று சொன்னவர் வி.ஏ. ஸ்மித். இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று சொன்னவர் ச அகத்தியலிங்கம். அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆராய்ந்து இவை ஒரு தனி மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்து இவற்றை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர்? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். FW எல்லிஸ் சொல்லுவாங்க. பிரான்சிஸ் எல்லிஸ் ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். திராவிட கம்பேரட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் கால்டுவெல் எந்த ஆண்டு இயற்றினார்? 1856. 1856. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை இயற்றியவர் கால்டுவெல், ராபர்ட் கால்டுவெல். எந்த வருஷம்? 1856. விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்டது 1856. சென்னை அரக்கோணம் ரயில் விட்டது 1856. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா இவ்வாறு தமிழ் என்னும் சொல்லில் இருந்துதான் திராவிடம் என்னும் சொல் வந்தது என்று சொன்னவர் ஈராஸ் பாதிரியார். முதலில் திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் குமரிலப்பட்டர். தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிடம் என்ற சொல்லு வந்துச்சுன்னு சொன்னவர் ஈராஸ் பாதிரியார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. திராவிட மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டதோடு அவற்றை ஆரிய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை என்ற கருத்தை முதலில் முன்வைத்தவர் ஹோக்கன். இதுவும் தரமான கேள்வி. திராவிட மொழி குடும்பத்திலிருந்து ஒரு கேள்வி உறுதியா வருது. அது இதுவா கூட இருக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பேராசிரியர்கள் பாப், ராஸ்க், கிரீம் முதலானவர்கள் மொழி சார்ந்த ஆய்வுகள் மேற்கொண்ட ஆண்டு 1816. அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தென் திராவிட மொழிகள் எவை? தென் திராவிட மொழிகள் குடகு, துளு, கோத்தா, கொரக்கா, இருளா இது எல்லாமே தென் திராவிட மொழிகள். அண்மையில் கண்டறியப்பட்ட எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா ஆகிய 4 மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? கண்டிப்பா கேட்பாங்க. 28. அப்ப அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் என்னென்ன? குறும்பா, சோழிகா, எருகலா, தங்கா. எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா ஆகிய 4 மொழிகளையும் சேர்த்து தற்போது திராவிட மொழிகளின் எண்ணிக்கை 28. ஓகே. அடுத்த கொஸ்டின். தமிழ் வடமொழியின் மகள் என்று ரொம்ப முக்கியமான கேள்வி. டிஎன்பிஎஸ்சில கேட்டுட்டாங்க. டெட்லையும் அந்த எக்ஸாம்ல அது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி மொழி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று சொன்னவர் கால்டுவெல். ரொம்ப முக்கியமான கேள்வி வருது இந்த கேள்வி. அடுத்த கேள்வி. பின்னொரு நூற்றல் தவறானது. 3 அப்படின்னு சொன்னா அது மலையாளம். 3 அப்படின்னு சொன்னா தெலுங்கு. முரு அப்படின்னு சொன்னா கோண்டின்னு கொடுத்துருக்கோமா? தப்பு. கன்னடம். 3 என்பதை முரு என சொன்னால் அது கன்னடம். மூச்சி என சொன்னால் அது துளு. 9th புக்ல இருக்குதுலாம். அப்படிலாம் கேள்வி எடுத்து கொடுத்துருக்கிறேன். நீங்க புக்கை படிச்சுட்டு இதை பயிற்சி செஞ்சுட்டு நீங்க ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இந்த ஒரு புத்தகத்தை கையில வச்சிருந்தீங்கன்னா நீங்க டெட் பாஸ். 150 வேணாம், 82 எடுக்கிறதுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு பொக்கிசம்.
ஆர்ட்ஸ் மேஜருக்காரவங்களுக்கு இந்த தமிழ் புக்கும் இந்த சோசியல் புக்கும் இந்த 2 புக்கு இருந்துச்சுன்னா பொக்கிஷம். நீங்களே பார்த்துக்கோங்க, என்னோட வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். 2 புத்தகம் 1250 ரூபா வரும். 96 26 12 94 74 இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு செம்மையாக இருக்கும். அடுத்து பாருங்க, கண் அப்படின்னு தமிழ், கண்ணு அப்படின்னா மலையாளம், கன்னடத்தில் கண்ணு அப்படின்னு சொல்லுது. சரி, கண்ணு அப்படின்னு மலையாளமும் கன்னடத்துல இருக்கு. கண்ணு 2 சொல்லி இன்னும் இருந்துச்சுன்னா தெலுங்கு குடகு. கண் அப்படின்னா குரூக்கு, கென் அப்படின்னா ஃபர்ஜி, கொன் அப்படின்னு எந்த மொழியில சொல்லுது அப்படின்னு கொடுத்துருக்குறோம். தோடா அப்படின்னு ஒரு மொழியில கண்ணை கொன் என அழைப்பர். ஒரு பாக்ஸை அப்படியே ஒரு கேள்வியா கொண்டு வந்து வச்சுட்டேன். இதை தோடா கொன் அப்படின்னு படிச்சுட்டீங்கன்னா அந்த பாக்ஸ் முடிஞ்சு, புக் எடுக்க வேணாம், அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் சே வை சண்முகம். சே வை சண்முகம். இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம், சே வை சண்முகம். அடுத்து பாருங்க, மரத்தை மானு என எந்த மொழியில் அழைப்பார்கள்? தெலுங்கு மொழியில மரத்தை மானு என அழைப்பார்கள், மானு. அடுத்தது தரமான கேள்வி, ராமசரிதம் என்பது பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மலையாள இலக்கியம். அப்ப மலையாள இலக்கியமே 12ஆம் நூற்றாண்டுல தான் தொடங்குது. ஏன் தமிழ் மொழி எல்லாத்துக்கும் தாய் அப்படின்னு இந்த பேராகிராஃபை படிச்சாலே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கன்னடாவில் தற்போது கர்நாடகாவில் சில பிரச்சனைகள் நடந்துச்சு. தமிழ் மொழி தான், தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் பிரிஞ்சிச்சுன்னு கமலஹாசன் சொன்னோன்னு அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்துச்சு. அதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு வெளியிட்ட இந்த புத்தகத்துல இதுவே அதுக்கு சான்று. அதாவது ராமசரிதம் என்பது பொது நூற்றாண்டை சேர்ந்தது, 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, அது மலையாள இலக்கியம். சரி. லீலா திலகம் என்பது பொது நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு இலக்கண நூல், அது சரி. பாரதம் என்பது பொது நூற்றாண்டு பொது ஆண்டு 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தெலுங்கு இலக்கியம். தெலுங்கு இலக்கியமே பாரதம், அதான் மிக புகழ் பெற்றது. அது எப்ப இருந்து தான் தொடங்குது? 11ஆம் நூற்றாண்டு. கவிராஜ மார்க்கம் என்பது பொது நூற்றாண்டு 5ன்னு கொடுத்துருக்குறோம், கர்நாடக இலக்கியம்னு கொடுத்துருக்குறோம். ஆனா விடை 9. அப்ப 9ஆம் நூற்றாண்டு தான் கவிராஜ மார்க்கம். அமோகவர்ஷர் சி விஜயன் அவரால் எழுதப்பட்டது கவிராஜ மார்க்கம் அமோகவர்ஷர் காலகட்டத்துல. அப்ப அது 9ஆம் நூற்றாண்டு. அப்ப கன்னட மொழியினுடைய இலக்கியம், சிறந்த இலக்கியம் கவிராஜ மார்க்கம் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. சரிங்களா? நமக்கு கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே நமக்கு நிறைய சங்க இலக்கியங்கள் கிடைச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின், குமரன் மலையில் நனைந்தான், அடிக்கடி கேட்கிற கேள்வி. உடன்பாட்டு வினைத்தொடர், அடிக்கடி கேட்கிற கேள்வி இது. உடன்பாட்டு வினைத்தொடர், குமரன் மலையில் நனைந்தான். அடுத்த கேள்வி தரமான ஒரு கேள்வி. தருவாய் நிழல்தான் தருவாய், எனக்கு மிகவும் பிடித்த கவிஞர் வாலி. எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும் என்று சொன்னவர் கவிஞர் வாலி. அவருடைய பாடல் பாருங்க. தருவாய் நிழல்தான் தருவாய், நிதம் என் வருவாய் என நீ வருவாய், ஒருவாய் உணவாய் உள தமிழே ஓர்ந்தேன், நீ பாட்டு கனவாய் வழிவரும் பாட்டு, நீ பாட்டு கனவாய் வழிவரும் காற்று. தருவாய் நிழல்தான் தருவாய், நிதம் என் வருவாய் என நீ வருவாய், ஒருவாய் உணவாய் உள தமிழே ஓர்ந்தேன், நீ பாட்டு கனவாய் வழி வரும் காற்று என்று பாடியவர் கவிஞர் வாலி. அடுத்த கேள்வி, மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் என்ற நூலின் ஆசிரியர் மனவை முஸ்தபா. ஒளிபெயர்ப்பும் மொழிபெயர்ப்பும் என்ற நூலின் ஆசிரியர் மனவை முஸ்தபா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மாமலை போற்றதும் காவிரி நாடன் திகிரி போல் அப்படின்ற இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். ஆசிரியர் இளங்கோவடிகள் மாமலை போற்றதும்னு பாடினாரு. உலக சுற்றுச்சூழல் தினம் இன்டர்நேஷனல் என்விரான்மெண்டல் டே ஜூன் 5. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தரமான கேள்வி. வரப்பு, இந்த இதை பார்த்தா நமக்கு பிரதமர் மோடி பேசுனதா வரும். வரப்புயர நீர் உயரும் அப்படின்னு இல்லையா? வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான் என்று பாடியவர் ஔவையார். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், அரசு உயரும் அப்படின்னு சொன்னவர் யாரு? ஔவையார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கல்லணையின் நீளம், கரிகாலனால் கட்டப்பட்ட கல்லணையின் நீளம் 1080 அடி. கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்று பெயரிட்டவர் சர் ஆர்தர் காட்டன், இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை. சரிங்களா? அவரு கல்லணையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தவளீஸ்வரம் ஆற்றின் குறுக்கே ஒரு அணை கட்டினாரு. தவளீஸ்வரம்ன்ற ஒரு அணை கட்டினாரு. எந்த ஆற்றின் குறுக்கே?
கோதாவரி ஆற்றின் குறுக்கே கட்டியிருக்கிறார். அடுத்த கேள்வி பாருங்க. உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. ஆசிரியர் யாரு? குடபுலவியனார். யாரை பாடினாரு? ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன பாடினார். சரியா? ஓகே. இங்க ஒரு பாடல் வரி வச்சிருப்பேன், ரொம்ப முக்கியமானது. 11th இருக்கு. இல்லை 11th நம்மளாம் வச்சிருக்கிறோம். 10 பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாகி விட முடியாது. 10 நதிகளோடு பழகி நீங்கள் ஒரு நதியாகி விட முடியாது. 10 புத்தகங்களோடு பழகி பாருங்கள், நீங்கள் 11வது புத்தகமாக படிக்கப்படுவீர்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. யாரு தெரியுமா? ஈரோடு தமிழன்பன். இதுக்கு மேலேயா வேணும்? நிறைய படிப்போம். அடுத்து 9ஆம் வகுப்பு புதிய புத்தகம். மொத்தம் 230 கேள்வி இருக்குன்னு சொன்னேன். அதுல பகுதி 2, அதுல ஒரு 100 கேள்வி இருக்கு. 9ஆம் வகுப்பு இயல் 1 to 3 மொத்தம் 232 கேள்வி பார்த்தேன். அதில் 100 பார்த்துட்டோம். தொடர்ச்சியா விட போறது இல்லை. தொடர்ச்சியா 232 கேள்வியும் ஒரே வீடியோல முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. குள்ள குளிர குடைந்து நீராடி. தரமான கேள்வி. குள்ள குளிர குடைந்து நீராடி என்று பாடியவர் யார்? ஆண்டாள். ஆண்டாள். கோதை என்றும் பெயர் இருக்கு. கோதைனாலும் ஆண்டாள் தான். சரிங்களா? ஓகே. மழை உழவுக்கு உதவுகிறது. தரமான கேள்வி. இதுவும் நம்ம கேள்வித்த எதையுமே விடல. பக்காவா வரி வரியா நூக்கன் கார்னர் எடுத்து கொடுத்துட்டேன். நீங்க பார்க்கணும். புக்கு வாங்குறவங்க படிக்கணும். 2 வேலை தான். புக்கு வாங்காதவங்க வீடியோ பார்த்துக்கோங்க. புக்கு வாங்கினவங்களும் வீடியோ பாருங்க. புக் எடுத்து படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு இந்த வீடியோ போடுறதுக்குள்ள சார் எப்போ 9th வரும் 9th வரும் உயிரை கொடுத்து எடுக்கிறேன்னு இல்லை. இந்த வீடியோ நான் உயிரை கொடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அவ்வளோ உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் இருந்தாலும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஃபோன் கால்ஸ், வீடியோ கொடுங்க வீடியோ கொடுங்கன்னு. அத்தனையும் தாண்டி நான் அந்த வீடியோ ரிஸ்க் எடுத்து தான் கொடுக்குறேன். ஆடிய கால் ஆடாமல் நிற்காதுன்ற மாதிரி நடத்திட்டு என்னால் நடத்தாமல் இருக்க முடியல. டாக்டர் வந்து நீங்கள் கத்தி பேச வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல, நடத்துவோம். ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்றக்காக தான் நடத்திட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு கால் எப்போ வரும் வீடியோ 9th 10th போய் பாருங்கள். கமெண்ட் ஃபுல்லாக 9th 10th வீடியோ எப்போ, 9th 10th வீடியோ எப்போ அப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஒரு போல்டாகவே கத்தி பேசி அமைதியாக பேசினா நல்லா இல்லது. எனக்கே பார்க்குறக்கு அந்த வீடியோ பிடிக்கல. அதனால் நம்ம எப்பவும் போலவே நடத்திக்கிட்டே இருப்போம். சரிங்களா? மழை உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதை 1000 பெருகுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் தோன்றி நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன. தரமான வரிகள்ல மழை உழவுக்கு உதவுது, விதைத்த விதை 1000 பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன. இப்படிலாம் இருக்கிறப்போ நானும் ஆசிரியருக்கு படிச்சுட்டேன். படித்த கல்வியை நம்ம கொடுக்கணும்ல. அப்போ எனக்கு இது பொருந்தும். படித்த கல்வியை கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா கல்வி ஒன்று தான். வெள்ளத்தால் அழியாது, வெந்தலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தால் இயலாது, கள்ளருக்கோ பயமில்லை கள்ளருக்கோ பயமில்லை, காவலுக்கு மிக எளிது அப்படின்னு சொல்றாரு. விவேக சிந்தாமணி சொல்லுது. அப்ப நம்ம நடத்திக்கிட்டே இருப்போம். இந்த பாடல் வரிகளை சொன்னவர் யாரு? மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000 பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று சொன்னவர் மாங்குடி மருதனார். இப்ப மருத நிலம் எதை பத்தி பேசுவோம்? மருத நிலம்னால என்ன? உழவு தொழில். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. உழவு அப்படின்னாலே, நிலம் அப்படின்னாலே மருத நிலம் தான். அப்ப மாங்குடி மருதனார் ஞாபகம் வச்சுக்கோங்க. தரமான கேள்வி இது. கந்தர்வன் அவருடைய இயற்பெயர் நாகலிங்கம். கந்தர்வன் என்பவருடைய இயற்பெயர் நாகலிங்கம். அவர் ஒரு புது கவிதை படிச்சார். அது மணிமேகலையில இருக்கு. அவர் ஒரு புது கவிதை ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதுக்கு நமக்கு டெட்டில் கேட்பாங்கன்னு தெரியல. நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை. நான் அந்த வீடியோ எடுக்கிற ஞாயிற்றுக்கிழமை தான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கூட பெண்கள் ரெஸ்ட் இல்லாமல் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்ற ஒரு புது கவிதை படைத்தவர் இந்த கந்தர்வன். அவருடைய இயற்பெயர் நாகலிங்கம். அடுத்த கொஸ்டின். கந்தர்வன் எந்த ஊரில் பிறந்தார்? ராமநாதபுரம். அடுத்த கொஸ்டின். கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன், எல்லை விருந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து வந்தேன், ஏறாத மேடுகளில் ஏறி வந்தேன், பல ஏரி குளங்கள் நிரப்பி வந்தேன், ஊராத ஊற்றிலும் உட்புகுந்தேன், மணல் ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன் என்று இந்த பாடலை பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார். கவிமணி தேசிக விநாயகனார் அப்படின்னு பாருங்க. அப்ப இங்க பாருங்க, இந்த பண்டிதமணி யாரு? கதிரேச செட்டியார். ரசிகமணி யாரு? டி.கே. சிதம்பரனார். அப்போ கூடுதலா தகவல் தெரிஞ்சுக்கிறீங்க.
கவிமணி என்று அழைக்கப்படுபவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பண்டிதமணி கதிரேச செட்டியார். ரசிகமணி டி.கே. சிதம்பரனார். கவியோகி சுத்தானந்த பாரதியார். காதொளிரும் குண்டலமும் கருணை மார்பின் மீதொளிர் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் பார்த்தோம் இல்லையா, அவர் யாரு? கவியோகி சுத்தானந்த பாரதி. அடுத்து நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. இப்படியே கேள்வி கேட்கலான்றனால தான் நான் ஆப்ஷன் 7 திருக்குறள் வச்சேன். நம்ம எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவோம், நீரின்றி அமையா அப்படின்னு பார்த்தாலே திருக்குறள் அடிச்சிருவோம், அப்ப அது தப்பாய் போயிடும். ஆப்ஷன் என்ன? அது சரியான விடை புறநானூறு. பல வகைக்கும் பயன்படக்கூடிய நீர்த்தேக்கம் இளஞ்சி. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் இளஞ்சி. காலை போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ள பெனிஹாசன் சித்திரங்கள் எங்கே உள்ளன? எகிப்து. பெனிஹாசன் சித்திரங்கள் எதை பத்தி பேசுது? காலை போர் அதை பத்தி பேசுது. எங்க இருக்கு? எகிப்துல இருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. சொல்லின் இறுதியில் நின்று திணை பால் எண் இடம் காட்டுவது விகுதி. பகுபத உறுப்புகள் 6 இருக்கு. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். அப்ப சொல்லின் இறுதியில் நின்று திணை பால் எண் இடம் காட்டுவது விகுதி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரை வீசம் என்பதன் பொருள். அரை வீசம் என்பது அளவை என்ன? 1/32. 1/32. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தரமான கேள்வி. இந்த கேள்வி பாத்தீங்கன்னா ஆசிரியர் நியமன தேர்வுல கேட்டாங்க. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர். எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு. மறுப்புனா பக்கம், மறுப்புனா தந்தம். எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்ற இலக்கியம் இது காலை போர் குறித்து சொல்லுது. கலித்தொகை. கலித்தொகை. கலித்தொகை தான் இந்த ஜல்லிக்கட்டு பத்தி பேசுது. கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலை ஆயமகள் அப்படின்ற அந்த பாடல் வரிகள் கூட கலித்தொகையில தான் ஏற்பட்டுச்சு. அடுத்த பாட்டு பாருங்க. அடுத்த கேள்வி பாருங்க. பெரிய கொம்பு கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமிழ்களும் கொண்ட 3 எருதுகளையும் பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் இடம்பெற்றுள்ள கரிக்கையூர் எந்த மாவட்டம்? கரிகிரி. கரிக்கையூர் நீலகிரி. கரிக்கையூர்ன்ற ஒரு ஊர்ல ஒரு பழங்கால ஓவியம் இருக்கு. அந்த ஓவியம் எப்படி இருக்கான்? கூரிய கொம்புகளும் கூர்மையான கொம்புகளும் சிலிர்த்த திமிழ்களும் கொண்ட 3 எருதுகளை 3 எருது காளமாட நிறைய பேர் விரட்டுறாங்க. அப்ப அந்த ஜல்லிக்கட்டு பத்தி கரிக்கையூர்ல ஒரு பாறை ஓவியம் சொல்லுது. எந்த மாவட்டத்துல இருக்கு? நீலகிரி மாவட்டத்துல இருக்கு. கரிக்கையூர் நீலகிரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏறு தழுவுதல் பற்றி பிற்கால சிற்றிலக்கியங்களில் ஒன்றான பல்லு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன. எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது. சரி. புறப்பொருள் வெண்பாமலை என்னும் இலக்கண நூலில் ஏறுகோள் கூறப்பட்டுள்ளது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. அப்ப கண்ணுடையம்மன் பல்லு எதை பத்தி சொல்லுது? ஏறுதழுவுதலை பத்தி சொல்லுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார் கல் அப்படின்னு ஒரு கல் இருக்கு. எருது பொருதார் கல். அந்த கல் யாரை பத்தி சொல்லுது? எருது விளையாடி மரணம் அடைஞ்சவனை பத்தி சொல்லுது. அது எங்க இருக்கு? எருது பொருதால் கல் சேலத்துல இருக்கு. சிந்து சமவெளி அகழாய்வில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமாக ஏறுதழுவுதல் குறிப்பதாக சொன்னவர் ஐராவதம் மகாதேவன். ரொம்ப முக்கியம். சிந்து சமவெளி நாகரிகத்துல கிடைக்கப்பட்ட அந்த முத்திரை அது தமிழர்களுடைய ஏறுதழுவுதலுக்கு அடையாளம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அவர் யார் அப்படின்னா ஐராவதம் மகாதேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர். அடுத்த கொஸ்டின். திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் இடம்பெற்ற கல்லூத்து மேட்டுப்பட்டி. அப்பதை பார்த்தோம் கரிக்கையூர் 3 காளைகளை விரட்டுறது மாதிரி, அது கரிக்கையூர் நீலகிரி. அடுத்து திமிழுடன் கூடிய காளையை ஒருத்தர் அடக்கிற மாதிரி ஒரு ஓவியம், பாறை ஓவியம், அது எங்க இருக்குன்னா கல்லூத்து மேட்டுப்பட்டி. எந்த மாவட்டம்? மதுரை மாவட்டம். கல்லூத்து மேட்டுப்பட்டி உசிலம்பட்டி பக்கம் இருக்கு, அது மதுரை மாவட்டம். அடுத்து பாருங்க. சித்திரக்கல் புடவு காளை ஓவியம், இதுவும் தரமான கேள்வி. தேனி மாவட்டம். சித்திரக்கல் புடவு தேனி மாவட்டம். வாடிவாசல் என்ற நூலின் ஆசிரியர் சி. சு. செல்லப்பா. வாடிவாசல் என்ற நூலின் ஆசிரியர், இது ஒரு குறும்புதினம். இதனுடைய ஆசிரியர் சி. சு. செல்லப்பா. அடுத்து பாருங்க, தரமான ஒரு கேள்வி. டேசாம் ஆண்டு, ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணி வச்சுக்கோ, கண்டிப்பா கேட்பாங்க. டேசாம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ் பூட் என்னும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவிலையும் கண்டுபிடித்தார்.
இந்த கற்கருவிகள் தான் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கற்கருவி. அப்ப இந்தியாவிலேயே முதல் கற்கருவிகளை கண்டுபிடித்தவர் சர் ராபர்ட் ப்ரூஸ் பூட். எந்த வருஷம்? 1863. இந்தியாவின் முதல் கற்கருவிகளை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ப்ரூஸ் பூட். எங்க? சென்னைக்கு பக்கத்துல பல்லாவரத்துல. அடுத்த கேள்வி, எந்த ஆண்டு ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு நடத்தப்பட்டு ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன? 1914. ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டம்? தூத்துக்குடி. ஏராளமான முதுமக்கள் தாழிகள் தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எந்த வருஷம் முதல் அகழாய்வு செய்யப்பட்டது? 1914. முதல் உலகப் போர் நடக்கிறப்போ. அடுத்த கொஸ்டின், தவறாக பொருந்தியுள்ளது எது? மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம் அப்படின்னு பட்டிமன்றத்தை பத்தி சொல்லுது. மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று பட்டிமன்றத்தை குறிப்பிடும் இலக்கியம் சிலப்பதிகாரம். சரி. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று மணிமேகலை சொல்லுது. சரி. பண்ண அரும் கலைதறி பட்டி மண்டபம் அப்படின்னு கம்பராமாயணம் சொல்லுது. சரி. பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்று கலித்தொகை சொல்லுதுன்னு கொடுத்துருக்குறோம். தவறு. திருவாசகம் சொல்லுது. இப்படி சொல்லக்கூடிய நூல் எது? திருவாசகம். திருவாசகம் என்ன சொல்லுது? பட்டிமண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்று இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் திருவாசகம். திருவாசகத்தின் ஆசிரியர் மாணிக்க வாசகர். திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கு முருகார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுது வெண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அடுத்து பாருங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே என்று குறிப்பிடும் நூல் நன்னூல். அப்ப பழையன கழிதல் புதியன புகுதல் போகி பண்டிகைக்கு சொல்லுவோம். அப்ப பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொன்ன நூல் நன்னூல். நன்னூல் ஆசிரியர் பவனந்தி முனிவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அப்பா சொன்னார் என்பது எவ்வகை தொடர்? அப்பா சொன்னார் என்பது செய்வினை தொடர். பாடும் குயில் என்பதன் இலக்கண குறிப்பு தெருநிலை பெயரெச்சம். தவறான ஒன்றை தேர்வு செய்க. இனிய காட்சி குறிப்பு பெயரெச்சம். உண்மை உண்ணச் சென்றான் தெரிநிலை பெயரெச்சம். வந்தான் மன்னன் எழுவாய் தொடர். இது தவறு. அப்துல் நேற்று வரவழைத்தான் பிறவினை தொடர். சரி. அடுத்த கொஸ்டின், அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர். பூக்களை பறிக்காதீர் அடிக்கடி கேட்கிறாங்க. ஆசிரியர் நியமன தேர்வு செகண்ட் கிரேட் எக்ஸாம்லையும் கேட்டாங்க. கட்டளை தொடர் பறிக்காதீர் அப்படின்னு சொல்றோம். பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அமைந்ததை சொல்லும் அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் அப்படின்னு அந்த பாடல் வரிகள் யாரோட இது பார்த்தீங்கன்னா தமிழ் ஈரோடு தமிழன்பன். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே என்று பாடியவர் ஈரோடு தமிழன்பன். இந்த அடிகளில் பயின்று வந்துள்ள நயங்கள் எதுகையும் மோனையும் இயைபும். எதுகை அப்படின்னா ரெண்டாவது எழுத்து, மோனைனா முதல் எழுத்து, கா கா லா லா இது எதுகை. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழே இயைபு. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். நிகரிலா காப்பிய பூவனங்கள் அப்படின்னா அந்த பாடல் வரி நீண்டுகிட்டே போவோம். யார் பாடுவது? ஈரோடு தமிழன்பன். அடுத்து பாருங்க, அழியா வனப்பு ஒளியா வனப்பு சிந்தாமணி என்பதன் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அழியாத வனப்பு, ஒளியாத வனப்பு, சிந்தாத மணி. இப்ப இந்த ஈற்றெழுத்து கெட்டுருச்சு, அதனால இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணை வினைகள் உள்ளன? இலக்கண கொஸ்டின் ரொம்ப முக்கியம். 40 துணை வினைகள் உள்ளது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். சஞ்சாரம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர். 5 என்பது தமிழ், 5 என்பது மலையாளம், 5 என்பது தெலுங்கு கன்னடம், 5 என்பது துளு. 2 என்பதை எரடு என எந்த மொழியில் அழைப்பர்? கன்னடம், எரடு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தவறான ஒன்றை தேர்வு செய்க. முந்திரி 1/320, அரைக்காணி 1/160. அடுத்து அரைக்காணி முந்திரி 3/320. கால் வீசம் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். கால் வீசம் அப்படின்றது தப்பு.
கால் வீசம் அப்படின்றது மட்டும்தான் இந்த இடத்துல தப்பு. அடுத்த கொஸ்டின், மாகாணி என்பது 1/16. கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்க. ஓமை தொகையில் வல்லினம் மிகும். ஓமை தொகையில் வல்லினம் மிகும் சரி. சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும் சரி. இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும் சரி. அதாவது எடுத்துக்காட்டு சாரை பாம்பு, சாரை பாம்பு, அது இரு பெயரொட்டு பண்பு தொகை, அங்க வல்லினம் மிகும். இரண்டாம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, மிகாது. பல எடுத்துக்காட்டுக்கு ஒன்னே ஒன்று பார்த்தோம்னா இரண்டாம் வேற்றுமை தொகைக்கு ஆத்தி சூடி அப்படிதான் சொல்லணும். ஆத்தி சூடி அப்படிதான் சொல்லணும். ஆத்தியை சூடி அப்படின்னு, ஆத்தி சூடி அப்படி சொல்லக்கூடாது. ஆத்தி சூடி, ஆத்தின்றது ஒரு பூ, அந்த பூவை சூடி அப்படின்னு அர்த்தம். அப்ப இது சரி. மிகும்னு கொடுத்துருக்கிறேன், மிகாது. அடுத்த கொஸ்டின், பார்த்த பையன், தவறான ஒன்றை தேர்வு செய்க. சால பேசினார் சரி. கிழக்கு பகுதி சரி. ஆடச் சொன்னார் சரி. பார்த்த பையன் அப்படின்னு கொடுத்துருக்கோமா, இது தவறு. பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. பார்த்த பையன் வல்லினம் மிகாது. 38வது கேள்வி பாருங்க, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும் சரி. இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லலாம், ஓடா குதிரை, ஓடா குதிரை அப்படி சொல்லலாம். வன்தொடர் குற்றியலுகரத்தில் நிகழைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும் சரி. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்கிறோம், மிகாது. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது, இதுதான் தவறு. தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் சரி. அப்ப இந்த வல்லின மிகுமிடங்கள் மிகா இடங்களுக்கு மட்டும் தனி இலக்கணம் நம்ம சேனல்ல அடுத்த வீடியோ, கண்ணன் சாரோட வீடியோ இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின், வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருக்கிறோம். வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. வியங்கோல் வினைமுற்றுனா என்ன? வாழ்க, வாழிய, வாழியர், வாழ்க, வாழிய, வாழியர். க, இய, இயர் என்ற விகுதிகளை பெற்று வாழ்த்துதல், வைதல், வேண்டல் என்ற பொருளில் வருவதுதான் வியங்கோல் வினைமுற்று. அப்ப இந்த வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்கிறோம், தப்பு, மிகாது, வல்லினம் மிகாது. மற்ற மூணு அப்ப சரி. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். இனி, தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும் சரி. கு என்னும் நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படும் இடத்தில் வல்லினம் மிகும் சரி. கண்ணனுக்கு கொடு, ராமனுக்கு கொடு வெளிப்பட்டுச்சுன்னா வல்லினம் மிகும் சரியா. அடுத்தது, தமிழர்களின் பழங்கால நாகரிகத்திற்கு ஆதாரமாக விளங்கும் கீழடி எந்த மாவட்டத்தில் உள்ளது? சிவகங்கை. இந்த கேள்வி நம்ம விடுவோமா? கீழடி எந்த மாவட்டத்தில் இருக்கு? சிவகங்கையில இருக்கு. அங்கதான் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நானும் நம்ம இங்கிலீஷ் சாரும் படிச்சோம். ஓகே. தண்ணீர் தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன். ஓகே. தவறான ஒன்றை குறிப்பிடுக. 4மா அப்படின்னா 1/10 கொடுத்துருக்கோம், இதான் தவறு. 4மா அப்படின்றது 1/5 வரணும். 3 வீசம் 3/16 சரி. 3மா 3/20 சரி. அரைக்கால் 1/8 சரி. அப்ப இது பாருங்க, அப்படி நேருக்கு நேரவே கொடுத்துட்டோம், நேருக்கு நேரம் தான் ஆன்சரு. 4மா 1/5, காணி 1/80. அப்ப பாரதியார் பாடுறாருல, காணி நிலம் வேண்டுமடி பராசக்தி அப்படின்னா 1/80 இந்த அளவு. முக்கால் வீசம் 3/64. இருமா 1/10. இருமா என்பது 1/10. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தவறானதை தேர்வு செய்க. 1 அப்படின்னா மலையாளம், ஒகடி அப்படின்னா தெலுங்கு, ஒஞ்சி அப்படின்னா துளு, ஒந்து அப்படின்னா கோண்டா அப்படின்னு கொடுத்துருக்கோம், தவறு. ஒந்து அப்படின்னா கன்னடம், ஒந்து அப்படின்னா கன்னடம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. கோண்டா, கோலாமி, கோயா, இந்த கோத்தா இது மட்டும் தென் திராவிட மொழிகள், இது மட்டும் தவறானது. இந்த கோத்தா அப்படின்ற மட்டும் பொருந்தாத ஒன்று. அடுத்தது பாருங்க, விறகு நான் வண்டமிழே. அப்பதே நான் பார்த்துட்டேன், அது வேற பாட்டு சொன்னேன். இந்த பாட்டை பார்த்து வச்சுக்கோங்க, இது வாலியுடைய பாடல். விறகு நான் வண்டமிழே உன் அருள் வாய்த்த பிறகு நான் வீணையாய் போனேன். விறகு நான் வண்டமிழே உன் அருள் வாய்த்த பிறகு நான் வீணையாய் போனேன். சிறகு நான் சின்னதாய் கொண்டதொரு சிற்றீசல். அப்ப பாருங்க, தரமான பாடல். சிறகு நான் சின்னதாய் கொண்டதொரு சிற்றீசல், செந்தமிழே நின்னால் விமானமானேன். வாலி பாடுறாரு, கவிஞர் வாலி. உண்மையிலேயே நான் ஒரு சுவாலஜி டீச்சர், தமிழ் மீது அவ்வளோ ஆர்வம் இருக்குன்னா அப்போ எனக்கே தமிழ் எவ்வளோ கொடுக்கும். அப்போ அவ்வளவு பாடல் பாடிய கவிஞர் வாலிக்கு எவ்வளோ கொடுத்துருக்கும். கவிஞர் வாலி எனக்கு ஒரே ஒரு பாடல் வரி கொடுத்துருக்கிறார்ல, எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும். வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு உதவுறதே அந்த வரிகள் தான். உங்களுக்கும் அதை ஏற்றிக்கலாம்.
அப்ப அவர் பாடுறாரு, பிறகு நான் வண்டமிலே உன்னருள் வாய்த்த பிறகு நான் வீணையாய் போனேன், சிறகு நான் சின்னதாய் கொண்டது ஒரு சிற்றீசல். அன்னைக்கு பிறந்து அன்னைக்கே மடிஞ்சிரும். அப்ப சிறகு நான் சின்னதாய் கொண்டது ஒரு சிற்றீசல், நான் அப்படி மடிஞ்சிருப்பேன். ஆனால் செந்தமிழே நின்னால் நான் விமானமானேன். தமிழ்ன்ற ஒன்று இல்லைன்னா கவிஞர் வாலி எங்க, அவர் அத்தனை பாடல் எங்க எழுதியிருக்க போறாரு, அவர் எங்க இருந்திருக்க போறாரு? அப்படி சொல்றாரு, சிறகு நான் சின்னதாய் கொண்டதொரு சிற்றீசல், செந்தமிழே நின்னால் நான் விமானமானேன் என்று பாடியவர் கவிஞர் வாலி. என்னுடைய ஆசான் அவர் தான், ரொம்ப பிடிக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, தண்ணீர் தேசம் என்ற நூலின் ஆசிரியர் வைரமுத்து. கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலின் ஆசிரியர் மா அமரேசன். கண்ணீருக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் அமரேசன். அமரேசன்னா யாரு? இறந்தவங்க. அப்ப அவங்க கண்ணுக்கு புலப்பட மாட்டாங்கல்ல, அப்படி நான் வச்சுக்குவோம். அமரேசன், மா அமரேசன். மழைக்காலமும் குயிலோசையும் என்ற நூலின் ஆசிரியர் மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன். மழைக்காலமும் குயிலோசையும் என்ற நூலின் ஆசிரியர் மா கிருஷ்ணன். அப்படியே கிருஷ்ணன் மழைக்காலத்துல அப்படியே புல்லாங்குழல் ஊதுனார்னா குயில் ஓசை மாதிரி இருக்கும், நான் வச்சுக்கோங்க. மழைக்காலமும் குயிலோசையும் என்ற நூலின் ஆசிரியர் மா கிருஷ்ணன். வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு. தமிழ்நாடு அரசனுடைய தலைமைச் செயலாளராக இருந்த வே இறையன்பு, அவருடைய படைப்பு தான் வாய்க்கால் மீன்கள். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், எதிர்பாராத முத்தம், இது எல்லாமே யாருடைய படைப்பு? பாரதிதாசன் அவர்களுடைய படைப்பு. மாணவர்களுக்கான தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் என் சொக்கன். உருபொருள் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றர். சால, தவ, நனி, கூர், களி, மா, உரு, தவ, இதெல்லாமே என்னது? உரி சொற்கள். அப்ப உருபொருள் என்பது உரிச்சொற்றொடர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தோரண வீதியும் தோமரு கோட்டியும், தோரண வீதியும் தோமரு கோட்டியும் என்னும்மை. அடுத்த கொஸ்டின், காய்குலை கமுகு, பூக்கொடி வள்ளி, முத்து தாமம், இதெல்லாமே என்னது? இரண்டாம் வேற்றுமை உருபு. இரண்டாம் வேற்றுமை உருபு. அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இதுகேல் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டது இல் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் பெரிய புராணம். இது தரமான கேள்வி, கண்டிப்பா எதிர்பார்க்கிற கேள்வி. அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இதுகேல் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டது இல் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் பெரிய புராணம். சரியா? சேக்கிலார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மாற்றுமின் பரப்புமின் இலக்கண குறிப்பு ஏவல் வினைமுற்று. மாற்றுமின் பரப்புமின் ஏவல் வினைமுற்று. அடுத்து பாருங்க கொஸ்டின், the winners don't do different things, they do things differently. winners don't do different things, they do things differently என்று சொன்னவர் சிவ் கேரா. இப்படிலாம் கேட்பாங்களான்னா கேட்கலாம், புக்குக்குள்ள நூக்கன் காரணம் எடுத்து கொடுத்துட்டேன். நன்பொருள் நன்மை பொருள், தன்மணல் தன்மை பிளஸ் மணல், நல்லுரை நன்மை பிளஸ் உரை. அப்ப இது என்ன இலக்கண குறிப்பு? பண்பு தொகை. 59வது கேள்வி பண்பு தொகை. 60வது கேள்வி, மதுரை கூலவாணிகன் என்று அழைக்கப்படுபவர் சீத்தலை சாத்தனார். கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் மணிமேகலையினுடைய ஆசிரியர். தமிழ் மக்களின் வாழ்வியலை கூறும் கருவூலங்களாக குறிப்பிடப்படுவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அடுத்த கொஸ்டின், you have to dream before your dreams can come true. You have to dream before your dreams can come true என்று சொன்னவர் அப்துல் கலாம். மணிமேகலை குறித்த தவறான கூற்றை தெரிவு செய்க. மணிமேகலை குறித்த தவறான கூற்றை தெரிவு செய்க. தொடர்நிலை செய்யுள் வரிசையில் இரட்டை காப்பியங்கள் என சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அழைக்கப்படுகிறது. இது பெண்மையை முதன்மைப்படுத்துவதால் புரட்சி காப்பியம், பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியமாகும். சரி. மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்று பெயர். சரி. கதை அடிப்படையில் மணிமேகலையின் அடுத்த தொடர்ச்சி சிலப்பதிகாரமாக வருகிறது. இது தவறு. சிலப்பதிகாரத்தின் அடுத்த தொடர்ச்சி தான் மணிமேகலை. சிலப்பதிகாரம் இல்லைன்னா மணிமேகலை இல்லை. அதனாலதான் அந்த இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்ப இது மட்டும் தவறு. இக்காப்பியம் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனைகளையும் கொண்டது. இது ஒரு பௌத்த காப்பியம். சரி. அப்ப கேள்வி கேட்பாங்க, எந்த காப்பியம் சொற்சுவையும் பொருட்சுவையும் கொண்ட இயற்கை வர்ணனைகளை கொண்டுள்ளது? மணிமேகலை. இது ஒரு பௌத்த காப்பியம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சீத்தலை என்ற ஊர் தற்பொழுது எங்கு அமைந்துள்ளது? திருச்சிராப்பள்ளி. சீத்தலை சாத்தனார் சொல்றோம் இல்லையா, தற்பொழுது எங்கு அமைந்துள்ளது? திருச்சிராப்பள்ளி.
இளங்கோவடிகளும் டேஸும் சமகாலத்தவர்கள். சீத்தலை சாத்தனாரும் இளங்கோவடிகளும் சமகாலத்தவர்கள். கோட்டி என்பதன் பொருள் மன்றம். தோரண வீதியும் தோமொரு கோட்டியும் அப்படி சொன்னோம்ல, அப்ப கோட்டி என்பதன் பொருள் மன்றம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A nation's culture receives in the hearts and in the souls of its people. A nation's culture receives in the hearts and the souls of its people என்று சொன்னவர் மகாத்மா காந்தி. கல்லாகி போன டைனோசர் முட்டைகள், பாறை படிமமாக கிடைத்த கடல் நத்தை போன்ற கல் மர படிமங்கள் மற்றும் டைனோசர்கள் உலாவித்திருந்த தமிழ் மண் என்று அழைக்கப்படும் தமிழ்நாட்டின் ஊர்கள். இதெல்லாம் மொழித்திறன் பயிற்சியில இருக்கும். இப்படி எடுத்து யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க, நான் எடுத்து கொடுத்துருக்கிறேன். அவ்வளவு மெனக்கட்டு உருவாக்கி இந்த ஒரு புத்தகத்தை நான் கொடுத்துருக்கிறேன். அப்ப இந்த புத்தகம் எவ்வளவு பொக்கிஷம்னு பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு நான் எஃபர்ட் கொடுத்துருப்பேன். இதுல கிட்டத்தட்ட 4000 கொஸ்டின் வரைக்கும் இருக்கு. முழுக்க முழுக்க நான் எடுத்ததுதான், அதனாலதான் என்னால அவ்வளவு விளக்கமா கொடுக்க முடியுது. ஒரே வீடியோல இதுல இருக்கக்கூடிய 232 கொஸ்டினை கொடுக்கணுன்றதுக்காக அவ்வளவு எஃபர்ட் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறேன். முழுசா பாருங்க. இவ்வளவு வரைக்கும் பார்த்தவங்க கண்டிப்பா முழுசா தான் பார்ப்பீங்க. முழுசா பார்த்துருங்க. அடுத்த கொஸ்டின், அதாவது டைனோசர்கள் உலாவி திரிந்த தமிழ் மண் என அழைக்கப்பட ஊர்கள் எதுனா அரியலூரும் பெரம்பலூரும். சரிங்களா? குறிப்பா பெரம்பலூர் மாவட்டம் வாரணவாசி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. பெரம்பலூர், அரியலூர் மாவட்டம் நினைக்கிறேன், வாரணவாசி. அங்கதான் இந்த தொல் படிமங்கள், அங்க டைனோசர் முட்டைகள்லாம் எடுத்திருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலையில் குறிப்பிடப்படும் இந்திர விழா கீழ்காணும் எந்த நகரத்துடன் தொடர்புடையது? சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலையும் இந்திர விழா 28 நாட்கள் நடந்ததா சொல்றாங்க. அப்ப அந்த இந்திர விழா பற்றி குறிப்பிடக்கூடிய எந்த நகரத்துல நடந்திருக்கு? பூம்புகார் நகரத்துல நடந்திருக்கு, தற்பொழுதைய காவிரி பூம்பட்டினம். அடுத்த கொஸ்டின், துருத்தி என்பதன் பொருள் ஆற்றிடை குறை. The art of people is true mirror to their minds. The art of people is true mirrors to their minds என்று சொன்னவர் ஜவஹர்லால் நேரு. The art of people is true mirror to their minds, ஜவஹர்லால் நேரு. செற்றம் என்பதன் பொருள் சினம். The biggest problem is the lack of love and charity. The biggest problem is the lack of love and charity என்ற பொன்மொழி யாருடையது? அன்னை தெரசா. அடுத்த கொஸ்டின், பல மொழிகள் பேசும் மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பாடை மாக்கள். பல மொழிகள், பழமொழி கிடையாது, பல மொழிகள், மெனி லாங்குவேஜஸ். அவங்க எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? பாடை மாக்கள். என் பேராயம் என்பதுடன் தொடர்பு இல்லாதது? சடங்கு செய்விப்போர், சாரணர். இவங்க ஐம்பெருங்குழு, மற்ற எல்லாமே என் பேராயம். அப்ப என் பேராயம்னா யாரு? கரணத்தியலவர், கரும விதிகள், கனக சுற்றம், கடை காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மறவர். இந்த படைத்தலைவர் என் பேராயத்திலே வரும், ஐம்பெருங்குழுலை வரும். அப்ப ஐம்பெருங்குழு தொடர்பில்லாதது, இரண்டிலும் இடம்பெறுபவர் படைத்தலைவர். ஐம்பெருங்குழு, என் பேராயம், இரண்டிலும் இடம்பெறுபவர் படைத்தலைவர். இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும்? 28 நாட்கள் நடைபெறும். இந்திர விழா நடைபெற்றதாக சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த ஊர்ல நடைபெற்றதாக சொல்லுது? காவேரி பூம்பட்டினத்துல நடைபெற்றதாக சொல்லுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. அப்படியே நேருக்கு நேராவே தான் கொடுத்திருப்பேன், அப்படியே ஆன்சர் பார்த்துக்கோங்க. எவ்ரி ஃப்ளோர் இஸ் எ சோல் ஆஃப் பிளாசமிங் நேச்சர், ஜெரார்ட் டி நார்வல். இது பழமொழிகள் அப்படியே கொடுத்துருக்கிறேன். அடுத்து, சன்செட் ஸ்டில் மை ஃபேவரட் கலர் அண்ட் ரெயின்போ இஸ் செகண்ட். சன்செட் ஸ்டில் மை ஃபேவரட் கலர் அண்ட் ரெயின்போ இஸ் செகண்ட் அப்படி சொன்னவர் மேட்டி ஸ்டெபனாக். மேட்டி ஸ்டெபனாக். எவ்ரி மார்னிங் வாக் இஸ் எ பிளெஸிங் ஃபார் த ஹோல் டே, ஹென்ரி டேவிட் தரோ சொல்றாரு. எவ்ரி மார்னிங் வாக் இஸ் எ பிளெஸிங் ஃபார் த ஹோல் டே என்று சொன்னவர் ஹென்ரி டேவிட் தொரே. அடுத்த கொஸ்டின், ஜஸ்ட் லிவிங் இஸ் நாட் எனஃப், ஒன் மஸ்ட் ஹேவ் சன்ஷைன், ஃப்ரீடம் அண்ட் எ லிட்டில் ஃப்ளவர் என்று சொன்னவர் ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன். ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன். அப்போ மூணுமே அப்படியே 4மே வரிசையா கொடுத்துருக்கிறோம். எவ்ரி ஃப்ளோர் இஸ் எ சோல் பிளாசமிங் ஆஃப் நேச்சர், ஜெரார்ட் டி நார்வல். சன்செட் ஸ்டில் மை ஃபேவரட் கலர் அண்ட் ரெயின்போ இஸ் செகண்ட், மேட்டி ஸ்டெபனாக். எவ்ரி மார்னிங் வாக் இஸ் எ blessing the whole day, ஹென்ரி டேவிட் தொரே. ஜஸ்ட் லிவிங் இஸ் நாட் எனஃப், ஒன்லி மஸ்ட் ஹேவ் சன்ஷைன், ஃப்ரீடம் அண்ட் எ லிட்டில் ஃப்ளவர், ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன். சரிங்களா? வரிசை அப்படியே கொடுத்துட்டேன். 1 2 3 4 இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தவறான பழமொழியை கண்டறிக. நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல சரி. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும், இது சரி. அப்ப கிணற்று தவளையை வெள்ளம் கொண்டு போகாதுன்னு கொடுத்துருக்கனா, இது மட்டும் தவறு. கிணற்று நீரை வெள்ளம் கொண்டு போகாது. கிணற்று நீரை
வெள்ளம் கொண்டு போகாது என்ற பழமொழிதான் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர். தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் தட்சணாமூர்த்தி. தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் ராசமாணிக்கனார். தமிழர் வரலாறும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் ராசமாணிக்கனார். அடுத்த கொஸ்டின், பொருந்தாத சொல்லை கண்டறிக. கர்நாடகம், கேரளா, ஆந்திரா, தமிழ் இந்திய மாநிலங்கள், இலங்கை என்பது தனி நாடு. இது புக் பேக் கொஸ்டின் அப்படி நான் கொடுத்துருக்கேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ் விடு தூது என்பது டேஸ் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்தது. மதுரை சொக்கநாதர். மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தமிழ் மொழியை தூது விடுறாங்க. அதுதான் தமிழ் விடு தூது. யார் மீது தூது விடுறாங்க? மதுரை சொக்கநாதர். இது ஒரு குரூப் 4 கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் ரத்னம். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம், தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்ற நூலின் ஆசிரியர் ராஜன். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் எது? திருக்குறள். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் திருக்குறள். தமிழர் சால்பு என்ற நூலின் ஆசிரியர் கவித்தியாயன். குற்றமிலா சிந்தாமணி, நம்ம சொல்றோம் குற்றமில்லாத சிந்தாத மணி. அப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். செவிகள் உணவான, செவிகளுக்கு உணவான 4ஆம் வேற்றுமை தொகை. தெல் அமுது, தென்மை கூட்டல் அமுது பண்பு தொகை. எத்தனை எத்தனை அடுக்கு தொடர். விட்டு விட்டு அடுக்கு தொடர். ஏந்தி வினையெச்சம். ஈ வந்துச்சுன்னா வினையெச்சம், ஈ ஊ வந்துச்சுன்னா வினையெச்சம், ஆ வந்துச்சுன்னா அது பெயரெச்சம். அடுத்தது காலமும் ஒரே ஒரு ஒரே ஒரு அப்படின்னு முடிச்சுன்னா முற்றுமை. அடுத்த கொஸ்டின், தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை மற்றும் சிங்கப்பூர். அப்ப ஏ மற்றும் பி இரண்டும். காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே, அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் என்று பாடியவர் ஈரோடு தமிழன்பன். மூன்றினம். துறை, தாளிசை, விருத்தம். கன்னி என்பது கிடையாது. துறை, தாளிசை, விருத்தம், இதுதான் மூன்றினம். பகுபத உறுப்புகள் எத்தனை? 6. பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, விகாரம். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம், அதுதான் பகுபத உறுப்புகள். அடுத்த கொஸ்டின், டேஸ் ஒரு இசைப்பாடல். சிந்து என்பது ஒரு வகை இசைப்பாடல். சொல் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். பதம், அதாவது பதம் எத்தனை வகைப்படும்? பகுபதம், பகாபதம் என 2 வகைப்படும். இது 100வது கேள்வி பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் தவறான கூற்றை காண்க. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இதை தமிழக மாட்டினங்களின் தாய். தரமான கேள்வி. தமிழக மாட்டினங்களின் தாய் என அழைக்கப்படுவது காங்கேயம். பிறக்கும் போது சிவப்பு நிறத்தில் இருக்கும் காங்கேய மாடுகள் 6 மாதம் வளர்ந்த பிறகு சாம்பல் நிறத்திற்கு மாறிவிடுகின்றன. பசுக்கள் சாம்பல் அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்கும். சரி. காங்கேயம் காளைகளை மாநில அரசாங்கம் மாநில விலங்காக அறிவித்துள்ளது. தமிழ்நாடு மாநில விலங்காக எதை அறிவித்துள்ளது? நீலகிரி வரையாடு. அப்ப காங்கேய மாடுகள் கிடையாது. அப்ப சி தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கரூர் மாவட்டம் அமராவதி ஆற்றுத்துறையில் காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த கிமு முதல் நூற்றாண்டை சேர்ந்த சேரர் கால நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சரி. அப்ப இதெல்லாமே புக் பேக்ல இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சியிலிருந்து நம்ம எடுத்தோம். மொழித்திறன் பயிற்சியிலிருந்து எடுக்கப்பட்டது. எவ்வளவு மெனக்கட்டு நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்குறோம் அப்படின்றது இந்த முழு வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்குறோன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கவிஞர் தமிழ் ஒளி பிறந்த ஊர் புதுவை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. உருபன் அப்படின்னா மார்பின். உருபன் அப்படின்னா மார்பின் 4. அடுத்தது ஒளியன் ஃபோனிம் 3. ஒப்பிலக்கணம் கம்பேரட்டிவ் கிராமர். பேரகராதி லெக்சிகன் 4312. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தவறான ஒன்றை தேர்வு செய்க. பணிலம் அப்படின்னா சங்கு. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? பணிலம்னா முத்து. தவறு. மாடு பக்கம். கோடு குளக்கரை. களை கரும்பு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். டேஸ் நாடெல்லாம் நீர் நாடாக திகழ்கிறது என பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலார் குறிப்பிடுகிறார். சோழ நாடு. சோழ நாடு எல்லாமே நீர் நாடாக திகழ்கிறதுன்னு சொல்றாரு. சரிங்களா? நிலை பெற்ற சிலை தமிழர் சமுதாயம் என்ற நூலின் ஆசிரியர் கவிஞர் தமிழ் ஒளி. அடுத்தது, பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார்? கவிஞர் தமிழ் ஒளி. சந்து என்பது என்ன? சந்தன மரம்.
மூடுபனி இலக்கண குறிப்பு. மூடுபனி, மூடுகின்ற பனி, மூடும் பனி, 3 காலங்களுக்கும் பொருந்தி வரனால வினைத்தொகை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வெந்து, வெம்பி, எய்தி, வினையெச்சம். பட்டமரம் என்ற கவிதையின் ஆசிரியர், தமிழ் வழி. இப்ப இந்த பட்டமரம் என்ற கவிதை வந்து 9th புக்ல இருந்து 8th மாறி இருக்கு. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, கண்டென்ட் இருக்கு, எடுத்து கொடுத்துட்டோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மிசை என்பதன் பொருள் மேலே. மீமிசை அப்படின்னா இருபொருள், அதாவது மீமிசை அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னாலும் ரெண்டுமே மேலே தான். மீமிசை அப்படின்னாலும் மீனாலும் மேலே தான், மிசைனாலும் மேலே தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. காஞ்சி என்பது என்ன? ஆற்றுப்பூவரசு. ஆடுங்கிளை, நல்லா கவனிங்க. ஆடுகிளை, ஆடுகிளை. இந்த கொஸ்டின் எல்லாரும் தப்பு பண்ணுவோம். திரும்ப எனக்கு தப்புன்னு கூட நீங்க கமெண்ட்ல போடுவீங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஆடுகிளை அப்படின்னு இருந்தாதான் வினைத்தொகை. ஆடுகிளை, ஆடுகிளை, ஆடும் கிளை, ஆடுகின்ற கிளை, ஆடிய கிளை அப்படின்னு இருந்தா வினைத்தொகை. இங்க பாருங்க, ஆடுங்கிளை அப்படின்றது பெயரச்ச தொடர். ஆடுங்கிளை அப்படின்னு இருக்கு. ஆடுகிளை அப்படின்னு இருந்தாதான் அது வினைத்தொகை. ஆடுங்கிளை இருந்துச்சுன்னா அது பெயரச்ச தொடர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சுரிவலை, சங்கு. இரும்போந்து அப்படின்னா என்ன? இது நல்ல முக்கியமான கேள்வி. இரும்போந்து அப்படின்னா என்ன? பருத்த பனைமரம். நம்ம புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லும் பொருளும் நிறைய கேள்வியா கொடுத்துட்டோம். 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சொல்லும் பொருள் மட்டும் 1010 இருக்கு. மொத்தமா பின்னாடி கொடுத்துட்டேன். நீங்க தேடி தேடிலாம் படிக்க நோட்ஸ் எடுக்கலாம் வேணாம். 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு, 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய கலை சொற்கள் முதற்கொண்டு கொடுத்துட்டேன். 11th 12th சிறப்பு தமிழ்ல இருந்து கூட ஒரு 350 கொஸ்டின் இந்த புக்ல பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு இருக்கும். ஆனா 4000 கொஸ்டின் இருக்கு இந்த புத்தகத்துல. அப்ப எந்த அளவுக்கு அது ஒருத்துன்னு பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்னடா விளம்பரமா அந்த புத்தகத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. அவ்வளவு விஷயம் அந்த புத்தகத்துல இருக்கு. நீங்க 10,000 5,000 கட்டி டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்தா கூட இவ்வளவு கொஸ்டின் தர மாட்டாங்க. யாராவது 2,000 3,000 டெஸ்ட் பேட்ச் சேர்ந்துருப்பீங்க, இப்படி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளவு கொஸ்டின் கொடுத்து இது மாதிரி விளக்கம் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இருக்காது. நாம இவ்வளவு மெனக்கிட்டு இருக்கிறோம். அது இந்த புத்தகமா கொடுத்துருக்கிறேன், வாங்கிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நரந்தம் என்பதன் பொருள் நாரந்தை. சுந்தரரின் திருத்தொண்ட தொகை மற்றும் நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி ஆகிய 2 நூல்களையும் அடிப்படையாக கொண்டு, தரமான கேள்வி, சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம் எத்தனை அடியார்களின் சிறப்பை குறிப்பிடுகிறது? 63 நாயன்மார்களின் சிறப்பை சொல்வதுதான் பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். சேக்கிழார் எதை கொண்டு, எந்த நூலை கொண்டு அவர் அந்த பெரிய புராணத்தை இயற்றினார் அப்படின்னா, நான் சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை, நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி, இந்த 2 நூல்களை மையமா கொண்டுதான் 63 அடியார்களை கொண்டு பெரிய புராணத்தை எழுதுறார். பெரிய புராணம் எழுதப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்த சேக்கிழாரின் காலம் 12ஆம் நூற்றாண்டு. அப்ப ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். சேக்கிழார் யாருடைய அவையில் முதலமைச்சராக இருந்தார்? சோழ மன்னன் 2ஆம் குலோத்துங்கன். எந்த காலகட்டம்? 12ஆம் நூற்றாண்டு. அடுத்து பாருங்க. தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் மு வரதராசன். இவர் சொல்றாரு, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து அப்படின்னு சொல்றாரு. அடுத்த கொஸ்டின். கீழ்காணும் எந்த நாட்டின் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? மொரீசியஸ். சுருங்குவலை, சென்னல் பண்புத்தொகை. விரிமலர் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. தடவரை இலக்கண குறிப்பு உரி சொற்றொடர். தண்ணீர் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் கந்தர்வன். தண்ணீர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் கந்தர்வன். நம் முன்னோர்கள் யாரை உயிரை உருவாக்குபவர்கள் என போற்றினர்? நீர்நிலைகளை உருவாக்குபவர்கள். நம் முன்னோர்கள் நீர்நிலைகளை உருவாக்குறவங்களை எப்படி போற்றினார்கள்? உயிரை உருவாக்குபவர்கள் அப்படின்னே போற்றினார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுல தனி ஒரு மனிதனா, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் நிமல் ராகவன், அவரை பத்திலாம் நம்ம பேசணும். ஃபேஸ்புக்ல யூடியூப்ல எல்லாம் பாருங்க. நிமல் ராகவன் அப்படின்னு ஒருத்தர் நிறைய நீர்நிலைகளை அவருடைய முயற்சினால உருவாக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் பயணிக்கிறாரு. இந்தியா முழுவதும் பயணிச்சு நிறைய நீர்நிலைகளை மீட்டெடுத்து அதை பயன்படுத்தி கொடுக்குறாரு. ஆப்பிரிக்க நாடுகள்ல போய் அந்த நீர்நிலைகளை உருவாக்கிட்டு இருக்கிறார். அப்ப அவரை நம்ம என்ன சொல்லலாம்? உயிரை உருவாக்குபவர் அப்படின்னு தமிழ்நாட்டை சேர்ந்த நிமல் ராகவன் அவரை சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்ப நம் முன்னோர்கள் யாரை உயிரை உருவாக்குபவர்கள் என போற்றினார்கள்? நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று. வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கு எல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணை. சரி.
அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மையை கூறுவது முதுமொழி காஞ்சி துறை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. 27வது கேள்வி, அதாவது 227வது கேள்வி. தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறையில் பணியாற்றியவர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நாகலிங்கம் என்னும் இயற்பெயர் கொண்ட கந்தர்வன் அவர்களின் சிறுகதை தொகுப்பு அல்லாதது. அப்ப கந்தர்வன் பத்தின நூல் குறிப்பே ஃபுல்லா இங்க கொண்டு வந்தாச்சு. நம்ம பேசியிருக்கிறது 232 கொஸ்டின். ஆனா ஓவராலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது 400 கொஸ்டினை தாண்டும். ஓவராலா நம்ம 400 கேள்விகளுக்கு மேல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு கேள்விகள்ல 2-3 பதில் இருக்கு. அப்ப இந்த கேள்வியை பாருங்க. தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறையில் பணியாற்றியவர், ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், அவருடைய இயற்பெயர் நாகலிங்கம், யாரு? கந்தர்வன். அவருடைய படைப்பு அல்லாதது எது? சாசனம் அவருடைய படைப்பு. கந்தர்வன் சாசனம். கொம்பன், ஒவ்வொரு கல்லாய், துறைமுகம் கிடையாது. துறைமுகம் யாருடையது? யாருடைய படைப்பு? சுரதா. துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், இதெல்லாம் யாருடைய படைப்பு? சுரதா அவர்களுடைய படைப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மிசை அப்படின்னா என்ன? மேலே. மிசை என்பதன் எதிர்ச்சொல். கொஸ்டின் நல்லா பார்க்கணும். டக்குன்னு மிசைன்னு மேலே என்று போட்டக்கூடாது. மிசை என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறோம், கீழே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ் விடுதூது டேஸ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. தமிழ் விடுதூது ஒரு சிற்றிலக்கியம். 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தூது. பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் திருவாசகம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தரமான கேள்வி இதோட முடியுது. 232 கேள்விகள் 9ஆம் வகுப்பு இயல் 1, 2, 3ல இருந்து பார்த்துருக்கிறோம். இதுக்கு மேல கேள்வி இருக்கா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தமிழ் மரபில் நீரும், இதுல 4மே சரி அப்படின்னு நீங்க தகவலை மட்டும் பார்த்துக்கோங்க. தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவை என்று சொல்கிறார் தோ பரமசிவம். தோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மிக முக்கியமானது, சரி. குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள். சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருள். குளிர்த்தல் என்பதே குளித்தல் என்று ஆயிற்று என்பது தோ பரமசிவம் அவர்களின் விளக்கம், சரி. சிற்றிலக்கியமான பிள்ளைத்தமிழில் நீராடல் என்ற ஒரு பருவம் உள்ளது. திருமணம் முடிந்தபின் அதன் தொடர்ச்சியாக கடலாடுதல் என்பதை மேற்கொள்ளும் வழக்கமும் தமிழகத்தில் உள்ளது, சரி. அம்மை நோய் கண்டவர்கள் குணமடைந்த பின் தலைக்கு நீர் ஊற்றியாகிவிட்டதா என்று கேட்கிற மரபு தமிழ்நாட்டில் உண்டு. வெற்றிகரமாக 232 கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த புத்தகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய பேர் 9th 10th கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஒரு வழியா ஒரே வீடியோவில் 9ஆம் வகுப்பு இயல் 1, 2, 3 முடிச்சிட்டோம். அடுத்து 9ஆம் வகுப்பு இயல் 4, 5, 6 இதே மாதிரி ஒரே வீடியோல கொடுத்துருவோம். மொத்தம் 4000 கொஸ்டின் இந்த புத்தகத்துல இருக்கு. இதை நீங்க கடைசி நேரத்துல பயிற்சி பெறணும்னா வாங்கி வச்சுட்டு இதை மட்டும் பார்த்துட்டு போனீங்களே போதும். 30க்கு 30 வரும்னு சொல்றதை விட 30க்கு 25 கேள்வி உறுதியா வரும் இந்த புக்கில் இருந்து, சரிங்களா? இந்த புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க மட்டும் 96 26 12 94 74 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மேக்சிமம் கால் பண்ற தவிர்த்துட்டு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. புத்தகத்தோட விலை 600 ரூபா. ஜிபே பண்ணிட்டு அட்ரஸ் அனுப்பிடுங்க, கொரியர் அனுப்பிடுவோம். சோசியலுக்கும் இருக்கு. இந்த 2 புத்தகமும் 1250 ரூபா. ஒரு ஆர்ட்ஸ் மேஜருக்காரங்க கண்டிப்பா 2 புத்தகத்தை வச்சுக்கலாம். இந்த புத்தகத்துல இருந்து ஒரு 70 கொஸ்டின் 65 கொஸ்டின் கவர் ஆயிரும். உறுதியா நான் சொல்றேன். எக்ஸாம் முடிச்சோன்னா ப்ரூஃபோட நான் போடுவேன். நீங்களே முழுசா பார்த்துட்டீங்க. எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். நீங்க புத்தகம் ஆர்டர் பண்ணீங்கன்னா 3 நாட்கள்ல உங்க கையில புக்கு கிடைச்சிரும். அது மாதிரி நம்ம வச்சிருக்கிறோம். முழுமையா இது வரைக்கும் வீடியோவை பார்த்தமைக்கு உண்மையிலேயே நன்றி. இவ்வளவு நேரம் முழுசா பார்த்துருக்கிறீங்க. லைக் பண்ணிடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ண நான் சொல்லவே தேவையில்லை. போதுமான அளவுக்கு என்னுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. 15 லட்சம் பேர் ஓவராலா இந்த ஒரு மாசத்துல இந்த எங்களுடைய வீடியோவை பார்த்துருக்கிறீங்க. நவம்பர் 1ஆம் தேதி இப்போ நான் பதிவிடுறேன். நவம்பர் 1ஆம் தேதியில 15 லட்சம் பேர் ஒரு மாதத்துல நம்மளுடைய சேனல்ல பார்த்துருக்கிறீங்க. அவ்வளவு ஷேர் பண்ணியிருக்கிறீங்க, அவ்வளவு பேருக்கு பகிர்ந்துருக்கிறீங்க தானாகவே. ஏன்னா அந்த அளவுக்கு தரமானதை இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா? தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.